நாம் முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். பாஸ்டர் டேவிட் சாம் அவர் நம்முடைய பத்திரிகை சந்தோஷமான காரியம். கர்த்தர் அவர்களை இந்த நாட்களிலும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். அநேக பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தொடர்ச்சியாக அவர்கள் ஊழியத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய மத்தியிலே இந்த நாளில் அவர்களை அழைந்த முழிரவு ஜெபத்துக்கு அழைத்த பொழுது சந்தோஷத்தோடு அவர்கள் வருவதற்கு அவர் ஒத்துக்கொண்டார்கள். எனவே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முழிரவு ஐக்கியத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மீதியான நேரத்திலும் பாஸ்டர் டேவிட் சாம் கர்த்தர் நான் கொடுக்கிறேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். Jesus. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறீங்க? Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இந்த ஆல் நைட் பிரேயரில் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் அடியானுக்கு பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா ஊழியர்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் குர்பான் சிங் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இவ்வளோ நேரம் நல்ல பாடல்களை பாடி நம்ம விசேஷமாக நம்ம எழும்ப பண்ண நமக்குள்ளே ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியான நல்ல வார்த்தைகளை பேசி நம்மை உற்சாகப்படுத்தின அன்பு பாஸ்டர் சாக் ராபர்ட் அவர்களை வாழ்த்துகிறேன். மற்றும் எல்லா ஊழியர்களை, எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை கண்டிராத தேவ மகிமை இந்த ஆண்டில் கர்த்தர் காண வைக்க போகிறார். நம்புறவங்க மாத்திர சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு இருப்போம். ஆமேன். பாஸ்டர் சொன்னது போல நாம எழும்பிட்டா எழுப்ப வேண்டியதெல்லாம் கர்த்தர் எழுப்பிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நாம எழும்புறது தான் தாமதம், நம்மளை எழும்ப பண்ணார். ஆமேன். சிலருக்கு பயம் என்னன்னா, இருக்கிற சூழ்நிலைக்கு என்னால் எப்படி பிரதர் எழும்புறது? நான் சந்திக்கிற காரியங்கள், என்னை கர்த்தர் சந்திக்க வைக்கிற காரியங்கள், இதை வைத்து பார்க்கும்போது எப்படி என்னால் எழும்ப முடியும்? கர்த்தர் ஒருவனோடு கூட இருந்தால் நிச்சயம் அவனால் எழும்பி பிரகாசிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவே அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவே அவர் பலத்தா. இந்த வார்த்தையை கூட சொல்லுவீங்களா? என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன், நான் எழும்புவேன் அவர் பலத்தா. சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன், நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை. பாடுங்க. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய. பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தால் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. எத்தனை பேர் என் கூட சொல்ல முடியும்? என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன், நான் எழும்புவேன் அவர் பலத்தால். எழும்பு சீயோனே, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். ஆமென். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு கார்ல ஏறி வந்துட்டு இருக்கும்போது ஏசாயா 52:1 தான் ஆண்டவர் நினைவுபடுத்திட்டே இருந்தார். எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப விருதுநகர் தாண்டது வரை அந்த வார்த்தை இடைப்பட்டு கொண்டே இருந்தது. இங்கே வந்து பாஸ்டர் கரெக்டாக உள்ள இன்றாய் உட்கார்ந்து அந்த வார்த்தையை பேசினதும் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எழும்ப பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். எந்த ஆழத்திற்குள் நான் இருந்தாலும்,
என்னை திரும்பி எழுப்பி வர என் தெய்வத்தால் கூடும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோடு ஹalleluya ஆமென். இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது அப்படியே மனதில் ஓடிட்டு இருக்கும் போதே கர்த்தர் இன்னொரு காரியத்தை நினைவுபடுத்தினார். எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் செய்தி அல்ல, இந்த வார்த்தையை சொல்லும்படி ஆவியானவர் ஏவினபடினால ஆமென். இன்னைக்கு அநேகருடைய சில கேள்விகள், இன்னி என்னால் திரும்ப எழும்ப முடியுமா, நானா எழும்ப முடியுமா என்கிற கேள்வியோடு இருக்கிற உள்ளங்களுக்கு இந்த வார்த்தையை நான் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா 47வது அதிகாரம் நமக்கு தெரியும். எசேக்கியேலை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார், அவர் நியமித்த பாதையில் கொண்டு போகிறார். எசேக்கியேல் 47வது அதிகாரம் வேதம் சொல்லுகிறது 2வது வசனம், அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். நான் நடந்தேன் என்றல்ல, அவர் என்னை நடத்தி கொண்டு போனார். கடந்த ஆண்டு முழுவதும் நான் நடக்கவில்லை, கர்த்தர் தான் என்னை நடத்தி கொண்டு வந்தார்னு சொல்றவங்க மாத்திரம் ஹalleluya. அவரால் நடத்தப்பட்டவர்கள் நான் நடத்தி இப்பொழுது அவர் எந்த பாதைக்கு கொண்டு போகிறார் என்றால் எசேக்கியேல் கேட்ட பாதைக்கல்ல, அவர் நியமித்த பாதைக்கு. ஆமென். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு, நான் கேட்ட பாதையில் என்ன நடத்தல, ஆனா அவர் நியமித்த பாதையில என்ன நடத்திட்டு இருக்கிறாரு சொல்றோம். ஆமென். அவர் நியமித்த பாதை, அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்குதுன்னா கடக்க வேண்டிய பாதையா இருக்குது. பொதுவாகவே இந்த வசனத்தை நம்ம அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவோம், ஆனா இன்னைக்கு நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் இடைப்பட்ட சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை பலனாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி கர்த்தர் தான் என்ன நடத்துறார், கர்த்தர் என்ன கொண்டு போறாருங்கிற விசுவாசத்தோட நடந்துட்டே இருக்கிறார், கொண்டு போறார். ஆரம்பத்தில் சில சூழ்நிலையை சந்திக்க வைக்கிறார். அது எப்படி இருக்குதுன்னா முழங்கால் அளவா இருக்குது. இந்த சூழ்நிலையில எசேக்கியேலுக்கு பயம் இல்லை, நம்பிக்கை உண்டு. இந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியா ஆண்டவர் என்ன தாண்ட வச்சிருவாரு. இப்ப அடுத்து நடத்து எங்க கொண்டு போறாருன்னா கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இப்ப கொண்டு வந்து இடுப்பு அளவுக்கு. ஆமென். தாவீது ஒரு இடத்துல இப்படி சொல்லுவார், என் இடுப்புக்கு மேல பாரத்தை சுமத்துறீங்க ஆண்டவரே. இடுப்பளவு இப்பொழுது தண்ணீர். பார்க்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் கர்த்தரால் நடத்தப்படுகிறான். ஒருவேளை பார்க்கிறவங்களுக்கு தெரியாட்டாலும் நாமளே பலர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுமா, கர்த்தர் தான் என்ன நடத்திட்டு இருக்கிறார். சரி, கர்த்தர் தான் உன்னை நடத்துறார்ல, இப்ப ஏன் உனக்கு இந்த சிச்சுவேஷன்? சரி, இடுப்பளவோட முடிப்பார்னு பார்த்தா இப்ப எங்க கொண்டு வந்து விடுறாருன்னா கடக்க முடியாத அளவு, சில ஆழத்துல கொண்டு வந்து விட்டார். 2024 சிலருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு மேல என்னால கடக்க முடியல, இதுக்கு மேல என்னால கடக்க முடியாது. எப்படிப்பா இந்த சிச்சுவேஷனுக்கு வந்த? நீயா வந்தியா? அவர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். இந்த சிச்சுவேஷன் உனக்கு எதனால வந்துச்சு? அவரை நம்பி நடந்ததுனால வந்துச்சு. இந்த வார்த்தை எல்லாருக்குமான்னு தெரியல, ஆனா சில உள்ளத்துக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கிறார். பார்க்கிறவங்களுக்கு தெரியுது, சிலருக்கு தெரியாததுனால நாமளே சொல்றோம், கர்த்தர் தான் என்ன நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா, அவர் நடத்துறது மட்டும் தெரியல, அவர் என்ன சில ஆழத்துக்குள்ளே வச்சிருக்கிறாருங்கிறது தெரியுது. 24 முடிஞ்சு இந்த 25 தொடங்கும் போது என்னை சுற்றி ஒன்றுதான் தெரியுது, கடக்க முடியாத ஒரு ஆழம். இந்த ஆழத்தில் நிற்கிறவனுக்கு அடுத்த ஒரு வார்த்தை வருது, அதுதான் எசேக்கியேல் 47வது அதிகாரம். இந்த வார்த்தை தான் ஆவியானவர் இன்று காலை முதலே இடைபட துவங்கினார். இங்கு வரும்போது ஆண்டவர் திரும்ப ஞாபகப்படுத்தி சொல்ல வைத்த வார்த்தை 5வது வசனம் சொல்லப்படுகிறது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது, தண்ணீர் நீச்சலாளமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனை இதை கண்டாயா என்று சொல்லி
என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த 2025ல சில ஆழத்திலிருந்து கர்த்தர் என்னை திரும்ப நடத்தி கொண்டு போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். என்னை திரும்ப நடத்தி கொண்டு போவார். அதுதான் சொல்றேன், என்னால எழும்ப முடியாது, ஆனா என்னை எழும்ப பண்ணுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடியா நான் திரும்ப எழும்புவேன். ஆமென். யாருக்கு இதை செய்வார் தெரியுமா? எல்லாருக்கும் கிடையாது. அதுதான் ஆண்டவர் பேசினார். எல்லாருக்கும் செய்ய மாட்டேன்பா. யாருக்கு செய்வேன் தெரியுமா? நான் நியமிச்ச பாதையில என்ன நம்பி ஒருத்தன் நடந்தான் பாரு, அவனுக்கு செய்வேன். நான் நியமிச்ச பாதையில கேள்வி கேட்காம ஒருத்தன் நடந்தான் பாரு, அவனுக்கு செய்வேன். நான் நியமிச்ச ஆழத்துல எனக்கு ஆழத்தை காமிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு என் கையை விடாம பிடிச்சுக்கிட்டான் பாரு, அவனை நடத்துவேன். நான் நியமிச்ச பாதை கடினம் என்று தெரிந்தும் பின்வாங்காமல் எனக்காய் நிற்கிறான் பாரு, அவனை நான் திரும்ப நடத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருக்காய் நிற்கிற இந்த ஆழத்திலிருந்து என்னை கர்த்தர் திரும்ப நடத்துவார் என்று நம்புற தேவ பிள்ளைங்க, இந்த ஆண்டு உன்னை கர்த்தர் திரும்ப நடத்துவார். பட்சித்த வருஷங்களின் பலனை உனக்கு நான் திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். சில ஆழத்துல கர்த்தரை நம்பி நிக்கிறீங்களாங்க, வெட்கப்பட்டு போக விட மாட்டான். சில ஆழத்துல ஆண்டவரே நீங்க தானே கொண்டு வந்தீங்க, நான் நிக்கிறேன். நீங்க தானே கொண்டு வந்தீங்க. என் ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல, என் ஆண்டவர் தீமை அனுமதிக்கிறவரும் அல்ல. சில ஆழத்துக்குள்ள உன்னை கொண்டு வந்தது அழிப்பதற்கல்ல, உனக்கு ஒரு ஆரம்பத்தை தருவதற்காக. ஆபிரகாமுக்கு ஒரு ஆழத்தை கொண்டு வரார். என்ன ஆழம் தெரியுமா? அழைக்கும் போது சொல்லவில்லை ஆபிரகாம், இனி எனக்கு என்ன கொடுப்பீர் ஆண்டவரே, இனி எனக்கு பிள்ளை உண்டாகுமோ. அழைக்கும் போது சொல்லல, ஒரு ஆழத்தை காட்டுறார். 99வது வயதுல சரீரம் செத்து இப்பொழுது வந்து சொல்ற, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் எல்ஷடா என்று பேசிட்டு இருக்கும் போது ஆபிரகாம் கேட்கிறார், எங்க ஆண்டவரே? ஆழத்துல நம்பி நின்று ஆபிரகாமை திரும்ப கொண்டு வந்தார். சில ஆழத்தை கர்த்தர் அனுமதித்தது உனக்கு முடிவு எழுதுவதற்கல்ல, உனக்கான ஒரு ஆரம்பத்தை உண்டாக்குவதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்ப எனக்கு ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் தரப்போகிறார். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டா இருக்க போகிறது என்று விசுவாசிக்கிறவங்க அப்படியே எழும்பி நிற்கலாம். ஒரு 5-10 நிமிடங்கள் இந்த வார்த்தை பிடித்துக் கொண்டு என்னை எழும்ப பண்ணுகிறவர், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? சில ஆழத்தை கர்த்தரினை சந்திக்க வைத்து எடுத்த காலத்தை விட வேகமாய் சில மகிமையானவைகளை கர்த்தர் என் வாழ்க்கையில காண வைக்க போறார் நம்புறவங்க. அது எப்படி பிரதர் தைரியமா சொல்ல முடியும்? ஆமென். இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆழத்துக்குள்ள கொண்டு போகும்போது ஒவ்வொரு முழம் அளந்து 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 அளந்து, இன்னும் சொல்லணும்னா 2-3 வசனங்கள் அதை எழுதுறார். ஆனா திரும்ப நதியோரத்துக்கு கொண்டு வரதுக்கு திரும்ப அளக்கல, டைரக்டா கொண்டு வந்துட்டார் ஈஸியா. ஆமென். ஆமென். யோபுக்கு எல்லாத்தையும் அழிச்சு யோபு ஒண்ணு இல்லாம ஆக்குறதற்கு சாத்தான் எடுத்துக்கிட்ட அதிகாரம் 2 அதிகாரம். ஆனா இழந்த எல்லாத்தையும் கர்த்தர் யோபுக்கு திரும்ப கொடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வசனம் தான் எழுதினார். ஒரு பெரிய ஒரு அலங்கத்தை சத்துரு இடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் அதிகம். அதே அலங்கத்தை 52 நாள்ல கட்டி முடிக்க வச்சாரு ஆண்டவர். ஆமென். கட்டுறது ஈஸியா, இடிக்கிறது ஈஸியா? இடிக்கிறது ஈஸி. கோரஸா சொல்றீங்க, ஏன்னா அது அனுபவம் நமக்கு இல்ல. எங்க ஊர்ல எல்லாம் பீச்ல இந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டு மண்ணில் அந்த வீடு கட்டுவாங்க பாருங்க. அப்படியே கட்டி அது கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
கடல் மண்ணில் அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கட்டி இருப்பாங்க. அந்த இடத்துல தான் கிருபை பெற்று ஒரு ஆசாமி ஓடி வந்து கால வைப்பான். அவ்வளோ நேரம் எடுத்த பிரயாசம் ஒரு செகண்ட்ல. கட்டுறதை வர இடிக்கிறது ஈஸி. இது உலக ஃபார்முலா. பரலோக ஃபார்முலால இடிக்கிறத விட கட்டுறது ஈஸி. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொரு இத்தனை முழு அளந்து 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 ஆழத்துக்கு கொண்டு வந்து இனியும் இதே போல அளந்து அளந்து அளந்தா நதி வருமா? இல்ல, சில ஆழத்திலிருந்து உனக்கான நன்மை சீக்கிரத்தில் இதோ நான் தீவிரமாய் அதை நடப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் அதை நடப்பிப்பேன். எத்தனை பேர் விசுவாசித்து தேவனுக்கு மகிமை செலுத்த முடியும்? என் காரியங்கள் தீவிரமாய் நடக்கும். இந்த ஆண்டு தீவிரமாய் நடக்கும். ஜீசஸ் ரிபல ஹந்தலராக என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும். நல்ல கையை தட்டி சந்தோஷத்தோட இந்த வார்த்தை சொல்லி பாடுங்கள். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே அவர் பலத்தால். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். பாடுக மகளே, என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் எழும்பு சீயோனே, உனக்கான காலம் இது. நல்ல கையை தட்டி என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பார். நான் எழும்புவேன் சொல்லுங்க. நான் எழும்புவேன் அவர் பலத்தால். எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் உனக்கான நேரம் வந்திருக்கிறது. சீயோனே, உனக்கான காலம் வந்திருக்கிறது. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா ஆர்ப்பரிப்போடே நான் எழும்புவேன் அவர் பலத்தால். ஒரு விஷயம் கூட, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. இதுவரை இந்த ஆழத்துல கைவிடல, உன்னை திரும்ப நடத்துவார் என்கிறதுக்கு அடையாளம் அது. அவர் உன்னை கைவிடவில்லை. இடுப்பின் மேல் பாரத்தை ஏற்றினது உண்மை. காரணம் தீயையும் தண்ணீரை கடந்து செழிப்பான இடத்தில் உன்னை கொண்டு வருவார். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். இந்த ஆண்டு எழும்பிரு. இந்த ஆண்டு நீ எழும்புகிற ஆண்டு. இந்த ஆண்டு நீ எழும்புகிற ஆண்டு. சில காரியங்களை கர்த்தர் திருப்புகிற ஆண்டு இது. உனக்கு நான் அதை திருப்புவேன். நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தோடு என் வாழ்க்கை எழும்ப போகிறது. என் காரியங்கள் எழும்ப போகிறது. சகலத்தை திருப்ப வல்லவர். பட்சித்த வருஷங்களின் பலனை உனக்கு திரும்ப அளிப்பார். உனக்கு திரும்ப அளிப்பார். என்னை ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோடு என் தேவன் இதை எனக்கு செய்வார் என்று நிச்சயம் உள்ளவர். நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறபடியா நான் எழும்புவேன். நான் எழும்புவேன். நானாய் வரவில்லை, இந்த ஆழத்தில் அவர் என்னை கொண்டு வந்து விட்டார். உன்னை நயங்காட்டி வனாந்தரத்தில் கொண்டு வந்தது உன் வாழ்க்கை அழிப்பதற்கல்ல, உனக்கு அங்கதான் வாழ்க்கையை தரப்போகிறார். எத்தனை பேர் இந்த ராத்திரி நம்புறீங்க? என்ன அப்படிதான் கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார்னு நம்புறவங்க மாத்திரம் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி சும்மா வாங்க, சும்மா வாங்க. நடத்துறார். அவருக்கு நேரம் போலேன்னு உங்களை ஆழத்துல கொண்டு போனாரா? இல்ல. மனுபுத்திரனே, இதை கண்டாயா? என்ன ஆண்டவரே ஆழத்தைய காட்டுறீங்க? இல்ல, நதியோரமா இக்கரையிலும் அக்கரையிலும் விருட்சங்கள் நிறைந்திருந்தது. ஒரு பக்கத்தில் மாத்திரமல்ல, 2 பக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஆமா, சில சூழ்நிலைகளை
உங்கள்ட்ட கேட்காமலே கர்த்தர் அனுமதித்து சில ஆழத்தை சந்திக்க வைத்தது உண்டானால் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு தரப்போறது ஒரு போர்ஷன் அல்ல, டபுள் போர்ஷன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபுக்கு சில சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்து திரும்ப கொடுக்கும்போது டபுள் போர்ஷன். எஸ் இன் ஜீசஸ் நேம். இக்கரையிலும் அக்கரையிலும் ஒரு பக்கம் நன்மை பார்த்தாலே போதும் இருக்கிற, ஆனா உனக்கு கொடுக்க போறது என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையாரா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கு பாரம் அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவருக்கு இணையாக ஒருவர், அவரை போல் சிறந்தவர் இல்லை, அவரை போல் சிறந்தவர். பாடுங்க, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாரு உன்னை நடத்தி ஆழத்துல கொண்டு வந்துட்டு விட்டுட்டு போக மாட்டார். அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல். ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம். திரும்ப உன் கரத்தை பிடித்து திரும்ப நடத்த போகிறார். அதற்கு தான் ஜீவன் தந்திருக்கிறார், அதற்காக தான் சுகத்தை தந்திருக்கிறார், அதற்காக தான் பலன் தந்திருக்கிறார். சில ஆழத்தை சந்திக்க வைத்தது உண்மை, ஆனா நீ அழியல, நீ அழிந்து போகல. நம்பிக்கையோடு கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி. அப்படி ரெண்டு கரத்தை உயர்த்தி ஓம் வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியுது? ராத்திரி என்ன சரியாதான் நடத்துறீங்க, நேர்த்தியாதான் நடத்துறீங்க, சரியான பாதையினை கொண்டு செல்லுகிறீங்க. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா.
கனமும் எல்லா ஸ்தோத்திரமும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு ஒருவருக்கு எங்கள் நேர்வழியாய் நடத்தி வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி என்னை சரியாய் தான் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவன் நான் எழும்ப போகிறேன், நான் எழும்ப போகிறேன், என்னை எழும்ப வைக்க போகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண. எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? எனக்கு அத நல்லா தான் நடத்துறாருன்னு சொல்றவங்க, அவர் என்ன திட்டம் வச்சாரோ அப்படிதான் என்ன நடத்திட்டு இருக்கிறார்னு சொல்றவங்க, என் வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நான் நினைத்ததல்ல. நான் நினைத்ததெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா அவர் நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்குது நம்புறவங்க. ஒரு சில நிமிடங்கள் அப்படியே முடிந்தால் 2 கரத்தை உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திர சத்தத்தை எழுப்ப பண்ணுவேன். ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. என் கையை பிடிச்சு நடத்துறதற்காக நன்றி. என்ன நீங்க விட்டு கொடுக்கலப்பா, நன்றி. சில ஆழத்துக்குள்ள நீ தனியா நிக்கிற நினைக்கிற இல்ல, நடத்துகிறவரும் உன் கூட தான் இருக்கிறா. உன் கூட இந்த ஆழத்துல கூட நிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை. ஆனா நடத்துகிறவர் உன்னை விட்டு விலகல. சில ஆழத்தில் வந்ததும் இதுவரை கேட்காத சத்தம் அவர் உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர் உன் காதில சமது வார்த்தையை தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவன் சில ஆழத்தை சந்திக்க வைத்தது உண்டானால் இதுதான் உனக்கான ஆரம்பமாய் மாறப்போகிறது. என் தேவன் அல்லவர், என் கர்த்தர் நல்லவர். அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு என்னை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. 2 கரத்தை முடிந்தால் உயர்த்தி இன்னும் நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆண்டுல என்ன நீங்களே நடத்துங்கப்பா. எப்படி நடத்த சித்த வச்சிருக்கிறீர்? உங்களுடைய கரம் மாத்திரம் எங்களை பற்றி கொள்ளட்டும். என்னை கைவிடாதீருன்னா என்ன நிந்தை நேரிடிடும். என்னை கைவிடாதீருன்னா என்ன நிந்தை நேரிடிடும். உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடும். உமக்காக யாவையும் சகிப்பே, உமது நம்புவே. இயேசுவை நம்புவே, இயேசுவை சொல்லுங்க, நம்புவே நம்புவே. ஐயப்பா அளவில்லாத தெய்வ பிரசனத்திற்காக நன்றி. நம்புவே நீர் மகிமைப்படும். தாழ்த்துகிறோம். பிரசனத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளோடு இடைபடட்டும். ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்தி உருவாக்கி இந்த ஆண்டு ஆண்டவரே இதுவரை இருந்தது போலல்ல ஆண்டவரே, எங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறதை விட எங்கள் நிமித்தம் உமக்கு என்ன நடந்தது என்பதை அதிகம் வெளிப்படுகிற ஆண்டா இந்த ஆண்டு மாறுவதா அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசை கூட எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்துகிற எந்த பாதையிலும் நம்பிக்கையோடு காலடி எடுத்து வையுங்கள். ஆமென். அந்த பாதையில் தீமை அல்ல,
நன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த ராத்திரி நேரத்திலும் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி, ஒரு சண்டே ஸ்கூல் பாடம். ஆமென். இந்த பகுதியை எடுத்து வாசிக்கணும்னு கூட இல்லை, காணாமலே நீங்கள் அந்த பகுதியை சொல்லுவீர்கள். ஆனாலும் அந்த பகுதியிலிருந்து ஆவியானவர், நான் வேறொரு செய்தி தான் இன்று காலையில் எடுத்து வைத்திருந்தேன், ஆனால் ஆண்டவர் இந்த பகுதியை டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஞாபகப்படுத்தி, இந்த ஆண்டில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, தேசத்திலும் சரி, கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய மிகவும் ஏக்கத்தோடு இந்த ராத்திரியை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எடுத்து யாராவது ஒருத்தர் எனக்காய் வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம், அதனுடைய 48வது வசனம் முதல் 52வது வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 48 முதல் 52 வசனங்கள். மைக்ல வாசி. வாசி. அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்தார்கள். போதும். ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு ஜனங்கள் நடுவில் உண்டாகிறது. இந்த ஆர்ப்பரிப்பு கொஞ்ச காலம் காணாமலே போயிடுச்சு. இந்த ஆர்ப்பரிப்பு எப்பொழுதும் இந்த ஜனங்கள் நடுவில் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இவர்கள் ஆர்ப்பரிக்க கூடாதபடி, அல்லது மகிழ்ந்திருக்க கூடாதபடி, சந்தோஷப்படக்கூடாதபடி, முன்னேறக்கூடாதபடி இவர்கள் நடுவில் ஒருவன் வந்து தடையாய் நின்று கொண்டிருக்கிறான். அந்த தடை தான் யார் என்றால் பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத். இந்த கோலியாத் நிற்கிறது வரையிலும் ஜனத்தால் ஆர்ப்பரிக்க முடியவில்லை. கோலியாத்தினுடைய மெயின் டார்கெட், இந்த பெலிஸ்தியனுடைய மெயின் டார்கெட் 3 காரியங்கள். ஒன்று, இவன் முன்னேறக்கூடாது, அதனால வந்து தடுத்து நிற்கிறான். 40 நாளா வந்து நிற்கிறான். இவன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிடக்கூடாது. நான் இந்த வார்த்தை பேசும்போது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, சபையிலும் சரி, தேசத்திலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா இந்த வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். அடுத்த ஸ்டெப் வச்சிடக்கூடாது. அவன், அதாவது இந்த சைடில் இஸ்ரவேல் சேனையும் வந்து நிற்கும், அந்த சைடில் பெலிஸ்திய சேனையும் வந்து நிற்கும். இதுவரை இவர்கள் வந்து நின்ற இடத்தில் எந்த இடத்திலும் பின்வாங்கவில்லை, எல்லாவற்றிலும் முன்னேறி ஜெயம் எடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இவங்க வந்து நின்று அடுத்த ஸ்டெப் எடுத்து ஜெயிக்கலாம் வரும்போது ஒருத்தன் வந்து தடுக்கிறான். இவன் அடுத்த ஸ்டெப் வச்சிடக்கூடாது. இவன் வந்து நின்றதும் வேதத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் சேனர்கள் எல்லாரும் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லப்படும். முன்னாடி போறதுக்கு பதிலாய் இப்ப பின்வாங்குறாங்க. ஒரு தேவ பிள்ளை எந்த காலத்திலும் முன்னேறி செல்லணுமே தவிர பின்வாங்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியங்கள் நாளுக்கு நாள் பெருகணும், குடும்பங்கள் நாளுக்கு நாள் பெருகணும். ஆமென். எகிப்திற்குள் இருந்து ராஜாவின் ஒரு பெரிய கட்டளை பிள்ளைகள் பிறக்க கூடாதபடிக்கு இயக்குகிறான். அவ்வளவு நெருக்கம் நிறைந்த அந்த எகிப்திற்குள்ளேயும் பைபிள் சொல்லுது இஸ்ரவேலர்கள் பெருகினார்கள் என்று. அப்போ தேவன் தேவ பிள்ளைகளை பெருக வைப்பது, முன்னேற வைப்பது தான் விருப்பம். ஆனா சத்துருடைய பெரிய டார்கெட்டே, நோக்கமே இவன் அடுத்த ஸ்டெப் வச்சிடக்கூடாது. இதற்கு முன்னாடி வரை இவர்கள் யுத்தத்தில் ஒரு நாளும் பின்வாங்கினது கிடையாது, ஜெயம் எடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இப்போ ஒருத்தன் வந்து தடையா நிற்கிறான், அவன் தான் கோலியாத். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில, குடும்பத்தில்
சபையில ஊழியத்துல அடுத்த ஸ்டெப் வைக்க கூடாதபடி சில கோலியாத்துகள் தடையா இருக்கிறது. இந்த ராத்திரி அந்த தடையை கர்த்தர் உடைப்பாராக. ஆமென். இரண்டாவது, இவனுடைய ஃபோக்கஸ் மகிழ்ந்திருக்க கூடாது, சந்தோஷமா இருக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, தாவீது அவரை மேற்கொண்டதும் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன? கோலியாத் வந்து நின்ற போது 11வது வசனம் சொல்லப்படுகிறது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். துதிக்க வேண்டிய ஜனம் இப்ப பயப்படுது, ஆர்ப்பரிக்க வேண்டிய ஜனம் இப்ப கலங்குது. எப்படி சூசா நகரத்தில் திடீரென்று ஒரு கலக்கம் யூதா ஜனத்திற்கு உண்டானதோ, அப்படியே இப்பொழுது இஸ்ரவேல் ஜனத்திற்கு, இஸ்ரவேல் சேனைக்கு ஒரு கலக்கம். ஆர்ப்பரித்து மகிழ வேண்டிய, ரட்சிப்பினால் களிகூற வேண்டியவர்கள், ஆனால் இப்பொழுது பயந்து கலங்குகிறார்கள். ஏனென்றால் ஒருவன் வந்து நிற்கிறான் தடையா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, ஆர்ப்பரிக்க வேண்டிய அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு கலங்கிட்டு இருக்குது. சந்தோஷப்பட்டு ரட்சிப்பில் கொண்டாட வேண்டிய அநேகருடைய குடும்பத்தில் இன்னைக்கு கலக்கம். ஹல்லேலூயா. மகிழ்ந்து சந்தோஷமா ஆராதிக்க வேண்டிய சபையில் இன்னைக்கு அநேக சபைகளில் கலக்கம். இன்னைக்கு கோலியாத் வந்து முன்னாடி நின்று கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். இயேசுவின் நாமத்திலே நான் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் போது தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த ராத்திரி அந்த கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை நன்றாய் கவனிங்கள், வார்த்தைகளை விசுவாசிங்கள், வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சில போராட்டத்திலிருந்து விடுதலையோடு தான் கர்த்தர் நம்மை காலடி எடுத்து வைக்க போகிறார். கலக்கம், பயம். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் அடுத்து எப்படி நான் இதை சந்திக்க போறேன், பயம். சந்தோஷமா இருந்த அநேக குடும்பத்தில் இன்னைக்கு அலறல். நல்ல கணவன் மனைவி சந்தோஷமா இருந்த குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. கடந்த வருஷத்தில் அதிகமா எனக்கு என்னிடத்துல வந்து ஜெப குறிப்பு. ஒரு நாள் ஒரு குடும்பத்தை குறித்த ஒரு செய்தி, குடும்பத்தை குறித்து எடுக்கல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு அண்ணன் கிடையாது சபையில், நான் தான் செய்தி கொடுக்கணும். அப்போ ஒரு செய்தி எடுத்துட்டு இருக்கிறேன், சண்டே மார்னிங் 3 மணி 3:30 மணிக்கு அந்த செய்தி எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டாபிக்ல ஒரு டாபிக் குடும்பத்தை குறித்து வருது. அந்த குடும்பத்தை குறித்து வரும்போது ஆண்டவர் மெசேஜ் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்னை அறியாம ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கி யாரோ என் மேல வச்சது போல என் மேல அப்படி வைக்கிறார். நான் இதுவரை அப்படி ஒரு வெயிட் ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் ரூம்ல அப்படி இருந்துட்டு இருக்கிறேன். அந்த வெயிட் என் மேல வைக்க 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 என்னை அறியாமல கண்ணில் தாரா தாரையா கண்ணீர் வந்துட்டே இருக்கு. எனக்கு புரியல, இந்த வெயிட் அப்படி வச்சு எனக்கு அதுக்கப்புறம் மெசேஜ்லாம் எடுக்க முடியாது. நான் எழும்பி என் ரூம்ல அலைஞ்சிட்டே அங்க எங்க நான் அலையிறேன். ஆண்டவர் பேச தொடங்குறார். இந்த வெயிட் என்ன தெரியுமா? அன்னைக்கு குடும்பத்துல நல்லா இருந்த குடும்பத்தில் இன்னைக்கு சத்துரு உள்ள புகுந்து சந்தோஷமா இருந்த குடும்பத்தை இன்னைக்கு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சபையை இல்லாமல் ஆக்குவதற்கு சத்துரு முதல்ல கை வைக்கிறது ஆவிக்குரிய குடும்பத்தை. ஆமென். இன்னைக்கு அதிகமாய் எத்தனை பேர் அதை கவனிக்கிறீங்கன்னு தெரியல, ஊழியர்கள்ட்ட கேட்டா தெரியும். இன்னைக்கு அதிகமான பிரேயர் ரிக்வெஸ்ட் எங்கிருந்து வருது தெரியுமா? ஃபேமிலி ப்ராப்ளம். இதை பேசுவதற்கான வயசு எனக்கு கிடையாது. என்னுடைய திருமண வாழ்க்கை அனுபவம் என்பது கொஞ்ச காலம். ஆனால் ஆண்டவர் இந்த சின்ன அனுபவத்தில் கடந்த ஆண்டில் அதிக பாரப்படுத்தினார். இந்த வார்த்தை எடுத்ததுனால சொல்ற, அன்பான குடும்பத்தில் ஒருவேளை எல்லாரும் இங்க இருப்பீங்கன்னா, கணவன் மனைவி இருப்பீங்கன்னா, அதிகமாக ஜெபிக்க வேண்டிய காலம் இது. ஊழியருடைய குடும்பத்தில் கை வைக்கிறான், இன்னைக்கு குடும்பத்திற்குள்ள கை வைக்கிறான். சந்தோஷம், நல்லா இருந்த குடும்பம் இன்னைக்கு திடீர்னு எனக்கு இங்க சர்ச்சிலே 2-3 ஃபேமிலி எனக்கு தெரியும், நல்லா இருந்த குடும்பங்கள் சின்ன பிரச்சனை தான், சின்ன ஒரு ஏதோ ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூக்கும் இன்னைக்கு இருக்கிற அவங்க குடும்ப பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு டிவோர்ஸ் அளவுக்கு அந்த காரியங்கள் போயிட்டு, அந்த காரியத்துக்கு உண்மையில அதை கேட்ட நமக்கு சிரிப்பு தான் வரும். இந்த காரியத்துக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கா அப்படின்னு தோணும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இல்ல, ஒருத்தன் வந்து தடைய நின்னுட்டு இருக்கிறான். ஆமென். ஒரு காரியத்தை சத்தியமாய் சொல்லிவிட்டு நான் போக விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய கோலியாத்தானாலும் ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை என்னால எப்படி ஜெயிக்க முடியும்? என் கூட இருக்கிறவர் கோலியாத்தை காட்டிலும் பெரியவர் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியை, கலக்கத்தை உண்டாக்கி மகிழ்ச்சியை தடுக்கிறான்.
மூன்றாவது, சுதந்தரிக்க விட மாட்டான். இன்னும் இவங்க சுதந்தரிக்க வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கிறது. தாவீது இப்பொழுதுதான் முதல்ல சந்திக்க போகிறான் அந்த கோலியாத்தை. இந்த கோலியாத்தை முறியடிக்காமல் தாவீதால இனி அடுத்துள்ள காரியத்தை சுதந்தரிக்க முடியாது. தாவீதுக்கு வந்த செய்தி என்ன தெரியுமா? இவனை கொன்னா என்ன கிடைக்கும் கேட்கிறான் தாவீது. கேட்ட உடனே சொல்றாங்க, எப்பா அரண்மனைக்குள்ள போயிடலாமா, அரண்மனைக்குள்ள போயிடலாம். ஆமாம், தாவீதுக்கு அடுத்து சுதந்தரிக்கிறது அங்கதான் இருக்குது. அப்ப அதை சுதந்தரிக்கணும்னா தடையா இருக்கிற இவையும் தகர்க்கப்படணும். இன்னைக்கு அநேக சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க முடியாமல் இருக்க காரணம் தடையா ஒருத்தன் நின்றுட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், இது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பேசுகிறேன், குடும்ப வாழ்க்கைக்கும் பேசுகிறேன், சபைக்கும் பேசுகிறேன், ஊழியத்துக்கும் பேசுகிறேன், தேசத்துக்கும் பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சுதந்தரிக்க விட மாட்டான். இன்னும் நாம் சுதந்தரிக்க வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, கானானுக்குள் போகிறது வரையிலும் நாம் சுதந்தரிக்க வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகம் உண்டு. ஆனா இவன் தடுத்து 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 சுதந்தரிக்க விட மாட்டான். பாருங்க, ஏசாய்க்கு வந்து வெட்டுறான் ஈசாக்கு, சுதந்தரிக்க விடல. பெலிஸ்தியை வந்து மூடி போடுறான். பெலிஸ்தியனுடைய மிகப்பெரிய தந்திரம், சுதந்தரிக்க விட மாட்டான், அனுபவிக்க விட மாட்டான். சிலதெல்லாம் கை கட்டுறது போல இருக்கும், ஆனா சுதந்தரிக்க விட மாட்டான். ஏசாய்க்கு வந்து வெட்டுறாரு. இன்னும் சொல்ல போனா அது அவங்க அப்பா சொத்து தான், அப்பா சொத்தை தான் வெட்டுறார். ஆனா அது அவனுக்கு சுதந்தரிக்க முடியவில்லை. சித்னா வந்து வெட்டுறார், அங்க சுதந்தரிக்க முடியவில்லை. அதனால சுதந்தரிக்கவே முடியாது. அப்படி அல்ல, கர்த்தர் உன் கூட இருந்தா உன்னை சுதந்தரிக்க வைப்பார். ரெகோபோத்தை. ஆமே. சிலதை கர்த்தர் எனக்கு பர்பஸ் அனுமதிப்பார். அத நான் சொல்லிட்டேன். சில காரியங்கள் என்னை அறியாமலே தேவன் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற blessing ஒரு போர்ஷன் அல்ல, டபுள் போர்ஷன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது கர்த்தருடைய செயல். ஆனா நான் இந்த வார்த்தைக்குள்ள வர விரும்புகிறேன். சில சத்துருக்கள், சில சத்துருவின் கிரியைகள் என் வாழ்க்கையில சிலதை சுதந்தரிக்க விடாமல் தடை பண்ணுகிறது. முன்னேற முடியல, மகிழ்ந்திருக்க முடியல, சுதந்தரிக்க முடியல. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 98வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறான். 1 முதல் வாசியுங்கள். 98வது சங்கீதத்தை மைக்ல வாசிப்பீர்களா? 98வது சங்கீதம் 1 முதல் வாசிக்கலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணி. அதுதான் நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்த வார்த்தை, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. எனவே பூமியின் குடிகளை 4வது வசனம், நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள், சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ரட்சிப்பை பெற்ற ஒரு தேவ ஜனம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறான்னா அவனுக்குள்ள ஆனந்தமான ஆர்ப்பரிப்பு இருக்கணும். தான் தாவீது கேட்கிற அந்த ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். உண்மையிலே கையெல்லாம் உயர்த்த வேண்டாம், கூட்டத்தோட பாடுறோம் ஆராதிக்கிறோம் எல்லாம் ரைட். ஆனா உண்மையில உங்க இருதயம் சந்தோஷமா ஆராதிக்குதா? ஆராதிப்போம், ஆண்டவரை விட மாட்டோம். நம்ம எந்த நெருக்கமானாலும் அப்படி விடாததுனாலதான் இந்த ராத்திரி கூட்டத்தில் வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவருக்கா எல்லாத்தையும் சகிப்போம் ரைட். ஆனா என்னுடைய கேள்வி, உண்மையிலே உங்க இருதயம் எந்த கஷ்டங்களும் இல்லாம ஆனந்தமா ஆர்ப்பரிக்குதா? ஆமென். இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு வரும்போதே ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான், இந்த ஆண்டுல கர்த்தர் ஆர்ப்பரிக்க வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் ஆர்ப்பரிப்பேன்,
என் குடும்பம் ஆர்ப்பரிக்கும், என் சபை ஆர்ப்பரிக்கும். நீ இந்த 3 கூட்டத்தார் ஆர்ப்பரிச்சிட்டா தேசத்தை கர்த்தர் ஆர்ப்பரிக்க வைப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். இப்பொழுது இந்த கோலியாத்தை முறியடிக்க தாவீது என்கிற ஒருவன் வருகிறான். வேற யாருக்கும் இந்த கோலியாத்தை முறியடிக்க முடியவில்லை. தாவீதுக்கு மட்டும்தான் இந்த கோலியாத்தை முறியடிக்க முடிந்தது. அப்படியேதான் வேற யாருக்கும் இந்த போராட்டத்தை முறியடிக்க முடியாது. தாவீதின் வேருமாய் வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே முறியடிக்க முடியும். ஆமென். இன்னைக்கு தாவீது எப்படி முறியடித்தார் என்பதை இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்மை தாவீதோடு கூட அல்ல நான் கம்பேர் பண்ணி பேச போறது. தாவீது எடுத்து பயன்படுத்தின கல்லோடு கூட தான் நம்மளை கம்பேர் பண்ணி பேச போறோம். தாவீது எப்படி முறியடித்தார் அதுதான் நாம் வாசிக்க கேட்டோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் 1 சாமுவேல் 17:49 தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து போதும் ஒரு கல்லை எடுத்து கோலியாத்தை நெற்றியில் பட எறிந்தான். அவ்வளவுதான். இந்த ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. அடுத்த வசனங்கள்ல ஜனத்துக்கு ஆர்ப்பரிப்பு உண்டாயிடுச்சு. தாவீது ஒரு கல்லை எடுத்து எறிந்தான். இந்த ஒரு கல்லு சரியா இருந்ததுனால கலக்கம் இருந்த, முன்னேற முடியாமல் இருந்த, சுதந்திரிக்க முடியாமல் இருந்த ஜனத்திற்குள்ளே ஆர்ப்பரிப்பும் உண்டானது, மகிழ்ச்சியும் உண்டானது. சுதந்திரிக்க முன்னேற தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த ஒரு கல், இந்த கல் என்ன கல் என்றால் ஏதோ ஒரு கல் அல்ல, தாவீதால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இந்த கல் தாவீதின் கைக்கு வந்தது? அந்த வசனங்களை வாசிக்கலாம். 40வது வசனத்தை வாசிங்கள். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து கல்லுகளை தெரிந்தெடுக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த கல்லுடைய விசேஷம் என்ன? இது தாவீதால் தெரிந்தெடுக்கப்பட்ட கல். தாவீதால் தெரிந்தெடுக்கப்பட்ட கல். இந்த ராத்திரி ஏன் இந்த சத்தத்தை கேட்க வைக்கிறார் என்றால், நாம் யாரும் யாரோ கிடையாது, நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்றவங்க மாத்திர சத்தமோ ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட கல்லாலே ஒரு மீட்பு உண்டாகுமானால், தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை ஒன்னால ஒரு ரட்சிப்பு உண்டு, ஒன்னால ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஒன்னால ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டு. அதை நான் இப்படி சொல்றேன். தெரிந்தெடுக்கப்பட்டவன் சரியா இருந்தா எந்த கோலியாத்துக்கு நிக்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சரியா இருந்தால் எந்த கோலியாத்துக்கும் கூடாரத்துக்கு எல்லைக்குள் வர முடியாது. தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சபையில் சரியா இருந்தால் எந்த கோலியாத்தும் சபைக்கு எதிராக நிற்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட சபைகள் சரியா இருந்தால் எந்த கோலியாத்தும் தேசத்தில் எழும்பி நிற்க முடியாது. தெரிந்தெடுக்கப்பட்ட கல். ஏதோ ஒரு கல்லை எடுத்து அல்ல தாவீது ஜெயம் எடுத்தது. தெரிந்தெடுத்த கல்லை வச்சு ஜெயம் எடுக்கிறார். இதேதான் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். இந்த பூமிக்கு ரட்சிப்பு, நம்முடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பு, நம்முடைய சபைக்கு ரட்சிப்பு இன்னொருத்தனை கொண்டு அல்ல, தெரிந்தெடுக்கப்பட்ட என்னையும் உங்களை கொண்டுதான் கர்த்தர் தர விரும்புகிறார். நம்ம இன்னொருத்தங்களை பார்க்கிறோம், வேற இல்ல நாதான். அததான் ஆராதனை கேட்டு நான் எழும்பணும் அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்கலாம், உண்மையிலே தெரிந்தெடுத்த இந்த கல்லை வச்சு ஜெயம் கிடைக்குமா? எஸ். காரணம், தெரிந்தெடுக்கப்பட்ட விதம் அப்படிப்பட்டது. நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்த விதம் அப்படிப்பட்டது. சும்மா இல்ல தெரிந்தெடுத்தது. சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது ஆற்றில் இருக்கிற 5 கற்களை தெரிந்தெடுக்கிறார். ஏன் இந்த 5 கற்களை தெரிந்தெடுக்கிறார்? வேற ஆயுதமே இல்லாததுனாலயா? வேற ஆயுதம் இல்லாததுனாலயா? இல்ல. சவுல் முதல் ஆயுதத்தெல்லாம் கொடுக்கிறார். இன்னும் சொல்லணும்னா யுத்தத்துக்கு பயன்படுகிற ஆயுதம், யுத்தத்திற்காகவே யூஸ் பண்ற ஆயுதம், ஏற்கனவே யுத்தத்தில் பழகின ஆயுதங்களை தாவீதுக்கு சவுல் கொடுக்கிறார்.
ஆனா தாவீது அதை போட்டு பார்த்துட்டு எனக்கு இது வேண்டான்ட்டார், எனக்கு இது வேண்டான்ட்டார். இதைதான் யோவான் 1 சொல்லப்படுகிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை, அதை நான் இப்படி படிப்பேன், அவர் ஏற்றுக்கொள்ள விடல. அவர் ஏற்றுக்கொள்ள விட்டிருந்தா அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. ஏற்றுக்கொள்ளாததுனால எங்கேயோ கிடந்த கல்லாகி நம்மளை கதை தூக்கி எடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தகுதி உள்ள ஆயுதங்களை வேண்டான்னு புறக்கணிச்சிட்டு யுத்தத்துக்கு, அதனாலதான் கோலியாத் கேட்கிறாரு, நீ தடியோடு கல்லோடு வர்றது நான் என்ன நாய் வரட்டுற மாதிரி வந்திருக்கிறேன் யுத்தத்துக்கு. தகுதி உள்ள ஆயுதங்களை, தகுதி இல்லாத நபர்களை, தகுதி உள்ள நபர்களை வேண்டாம் ஆண்டவர் வச்சிட்டு ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமான என்னையும் உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுத்ததற்கு முன்பாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சபையே, வேற தகுதி உள்ள வேற யாரும் இல்லாததுனாலதான் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார் என்று அல்ல. என்னை விட தகுதி உள்ள அவருக்கு சொந்தமான ஜனம் ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தை வச்சு ஆண்டவருக்கு எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனா எனக்காக உங்களுக்காக அந்த கூட்டத்தை ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக கல்வாரியிலே அவர் சுகம் தொங்கினார். ரத்தம் கொடுத்து என்ன விலைக்கு வாங்கினார்னா கோலியாத்துக்கு முன்னாடி விட்டு கொடுத்துருவாரா? ஹல்லேலூயா. எனக்காக எதையும் செய்ய என் ஆண்டவர் துணிந்த என் தெய்வ கோலியாத்துக்கு முன்னாடி விட்டு கொடுத்துருவாரா? ரெண்டாவது, ஆற்றிலிருந்து எத்தனை கல் எடுத்தார் தாவீது? 5 கூழாங்கல்லுகளை. என் கேள்வி, ஆத்துல 5 தான் உண்டா? ஆத்துல கல்லு பார்த்திருக்கீங்களா? ஆத்துல 5 கல்லு தான் உண்டா? நிறைய உண்டு. ஆனா அதுல இருந்து ஒரு 5 கல்லை செலக்ட் பண்றார். தகுதி சொந்தமான ஜனங்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்கள ஒதுக்கி வச்சது ஓகே. அடுத்து என்ன கொண்டு வராருன்னா, ஆத்துல நிறைய கல் இருக்கு, அதுல இருந்து 5 செலக்ட் பண்றார், அதுல இருந்து 5 செலக்ட் பண்றார். சொந்தமான ஜனங்களை ஒதுக்கி ஓகே, நம்மை போல தேவனை அறியாத ஜனங்கள் இன்னும் அநேகம் உண்டு. அவங்கெல்லாம் கர்த்தரா செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை உங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு வார்த்தை எச்சரிப்பாய் சொல்லுகிறேன். நீங்க இருக்கிற இந்த இடத்துல வேற ஆள் இல்லாததினால் அல்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சது. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் கர்த்தர் உங்களை உங்கள் சொந்தங்கள் நடுவில் விக்கிரகத்தின் கோட்டையின் நடுவில் இருந்து உங்களை தூக்கி எடுத்தது நீங்க இருக்கிற இடத்துல வேற ஆள் இல்லாததினால் அல்ல. கோடிக்கணக்கு ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க. நம்மை விட பக்தி உள்ளவர்கள், நம்மை விட பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், நம்மை விட நல்லவர்கள், நம்மை விட வைராக்கியம் உடையவர் கோடிக்கணக்கு ஜனங்கள் வெளியே இருக்கிறார்கள். ஆமென். அதான் நான் வேடிக்கை அடிக்கடி சொல்லுவேன், தாவீது சொல்லுவார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று. அந்த தாவீது சொல்லுவார், இந்த தாவீது சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பக்தியா இருந்ததுனாலலாம் செலக்ட் பண்ணல ஆண்டவன். நம்ம எவ்வளோ பாவியா இருந்தோமோ, சில இடத்துல சிலருடைய பக்தியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே வெக்கமா இருக்கும். கடந்த முறை இங்க வரும்போது சொன்னேன்னு தெரியல. ஆமா, இப்போ கூட நான் வரும்போது பார்க்குறேன், ராத்திரியெல்லாம் செருப்பு போடாமல் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மட்டும் நமக்கு இப்படி ஒரு கண்டிஷன் போட்டார், நீ இப்படி நைட் ப்ரேயர் வரணும்னா காலைல 12 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரை செருப்பு போடாமல் இத்தனை தூரம் நடந்து வான்னு சொன்னால் எத்தனை பேருங்க வருவீங்க? காரில் வான்னு சொன்னதுக்கு இவ்வளோ பேர் தான் வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பக்தியை பார்த்து நம்மளை செலக்ட் பண்ணா எத்தனை பேர் இங்கே இருப்போம்? நான் கை தூக்க மாட்டேன். ஓகே, அடுத்தது நன்மை செஞ்சு எத்தனை பேர் இங்க வந்திருக்கிறீங்க? ஆற்றில் அநேக கற்கள் உண்டு, ஆனா அவர் பார்வை என் மேல பட்டதுனால, அவருடைய கரை என்ன தூக்கினதுனால, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு வந்திருக்கிறேன் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்க. யாரும் அறியாத
ஆணியாட்சிக்கு புறம்பா இருந்து என்னை தூக்கி எடுத்தவரே, ஓ தேடி வந்த தகுதியுள்ள அநேகர் இன்னும் வெளியில் தான் இருக்கிறார்கள். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நான் தெரிந்து கொண்டதினால் நான் அவர் சமூகத்தில் வரவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டதினால வந்து உட்கார்ந்திருக்கிறேன். அதனாலதான் சீஷர்கள்ட்ட யோவான் 15:16 ஒரு வார்த்தை இப்படி சொல்லிவிட்டு போவார் ஆண்டவர், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இது மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் வந்து உட்காரும் போது இந்த எண்ணத்தை மறந்துடவே கூடாது. நானாய் வரல, கர்த்தரை தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். இந்த இடத்தில் நான் இருக்கிற இந்த சேர்ல வேற ஆள் இல்லாததினால் அல்ல. ஆமென். ஆண்டவர் அதனாலதான் தாவீதை செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்றாரு தெரியுமா? சவுலை செலக்ட் பண்ணதுக்கும் தாவீதை செலக்ட் பண்ணதுக்கு வித்தியாசம் உண்டு. சவுலை செலக்ட் பண்ணும்போது சாமுவேலுக்கு கிளியரா சொல்லிட்டார், நாளைக்கு இப்படி ஒருத்தன் வருவான். சாமுவேலுக்கு சந்தேகமே கிடையாது, இவன் தான் கன்ஃபார்மா தெரியும். வந்த உடனே அவனை கூட்டு போறாரு, அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாரு. சவுலுக்கு முன்னாடி வேற யாரையும் நிறுத்தவில்லை, சவுலை டைரக்டா கொண்டு போறாரு. எல்லாவற்றையும் கிளியரா சொல்லி கொடுத்து டைரக்ட் ஒரே அபிஷேகத்தை அப்படி ஊத்திட்டார். ஆனா தாவீதின் காலத்துல வரும்போது, தாவீதை செலக்ட் பண்ண வரும்போது ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்கிட்ட, நீ ஈசாய் வீட்டுக்கு போ, அங்க ஒருவனை நான் செலக்ட் பண்ணுவேன்றார். ஆண்டவர் தாவீதை தான் செலக்ட் பண்ண போறாருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது சாமுவேல்கிட்ட டைரக்டா சொல்லியிருக்கலாமே, தாவீது இருக்கிற இடத்துக்கு நீ போன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஈசாய் வீட்டில் போய் தாவீதை வர சொல்லி அவன் மேல அபிஷேகத்தை விட்டு டைரக்டா சொல்லியிருக்கலாம். ஆனா ஈசாய் வீட்டுக்கு அப்படி சொல்லி அனுப்பல ஆண்டவர், நீ போ அங்க ஒருவனை. சவுலுக்கு ஈஸியா செலக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டாரு. தாவீதுக்கு சாமுவேலை கொஞ்சம் வித்தியாசமா நடத்துறார். சாமுவேல் வீட்டில் போய் நின்ன உடனே சாமுவேலுக்கு தெரியாது 8 பிள்ளைங்க உண்டுங்கிற. அங்க போய் நின்னா 7 பேர் நிக்கிறான். சாமுவேலை முழிக்கிறாரு, என்ன ஆண்டவரே சவுலை ஈஸியா செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ இந்த 7 பேர்ல எத்தனை பேர் தெரியாம ஆவேசத்தில் ஒருத்தனுக்கு மேல தலைக்கு மேல எண்ணெய் ஊத்தலான்னு போகும்போது ஆண்டு சொல்ற இவன் இல்லைன்ட்டார். சரி, 2வது உள்ளவன் தலைக்கு மேல ஊத்த போனா அவனும் 5 முடிஞ்சு 6 முடிஞ்சு 7 முடிஞ்சு எல்லாரும் இல்லைன்ட்டார். இப்ப தாவீது சாமுவேலுக்கே குழம்புது. பாக்குறவங்கள என்ன நினைச்சு, இவரு பெரிய தீர்க்கதரிசிலாம் சொன்னாரு, வயசா சவுலை ஈஸியா செலக்ட் பண்ணிட்டாரு, இங்க 7 பேர்ல இவ்வளவு குழம்புறாரேன்ட்டு எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. இப்போ கேட்கிறா வேற ஏதாவது பிள்ளைங்க இருக்கிறாங்களா? உடனே ஈசாய் சொல்றா, ஆமா இன்னொருவன் இருக்கிறான். இப்ப தாவீதை கூட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது தாவீது வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது சாமுவேலை பார்க்கிறார். ஓகே, அதே நேரத்தில் யாரை பார்க்கிறா தெரியுமா? தகுதியுள்ள 7 பேர் ஏற்கனவே நிக்க வைக்கிறத பார்க்கிறா. தாவீதுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். தாவீதே, உன் மேல இந்த அபிஷேகம் வருவதற்கு முன்பாக நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, தகுதியுள்ள 7 பேர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை சபைக்கு எச்சரிப்பா சொல்றேன். என் மேல கர்த்தர் ரட்சிப்பின் சால்வையை விரிப்பதற்கு முன்பாக எத்தனையோ பேர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாத. எனவே தான் ரட்சிப்பை கனப்படுத்துங்க. எதங்க ரொம்ப கொண்டாடுறோம்? ரட்சிக்கப்பட்ட நாள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கையெல்லாம் தூக்கணும். ஒரு ஆள் தூக்குனா எல்லாரும் தூக்கிறோம், அது பழக்கம். ரட்சிக்கப்பட்ட நாள் எத்தனை பேர் கேக் வெட்டி கொண்டாடுறீங்க? கொண்டாடணும்னு சொல்லல, கேட்கிறேன். எத்தனை பேர் அதை கனப்படுத்துறோம்? நமக்கு ரட்சிப்பெல்லாம் பெருசு கிடையாது, நமக்கு வீடு பெருசாயிட்டா அதுதான் பெருசு. நேற்றுக்கு ஸ்கூட்டில போனோம், இன்னைக்கு கார்ல போறோமா, அதுதான் எனக்கு இந்த பூமியில கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். என் இயேசுவை நான் சொந்தமாய் கொண்டிருப்பது அதுதான் எனக்கு பாக்கியம். சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நல்லா கவனிங்க, நேரம் போகிறது. செய்தி அது பெரிய செய்தி, நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். வேற ஆள் இல்லாததினால் அல்ல, தாவீது காண்பித்து கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் இதை தாவீதுக்கு முன்னாடி இப்படி காண்பிக்கிறார்னா, சவுலுக்கு இப்படி காண்பிக்காததுனால சவுலுக்கு நிக்க முடியல. கொஞ்ச நாள் நின்னாரு, கொஞ்ச நாள் தாண்டோன்னு ஆளு கொஞ்சம் ஹெட் வெயிட் வந்துடுச்சு. ஏன்னா அவரை விட்டா வேற ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாரு.
அதனால சாமுவேல் சொல் வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் சில காரியத்தை தானாகவே செய்கிறார். ஆனா தாவீதுக்கு வரும்போது தாவீதுக்கு ஃபர்ஸ்டே காமிச்சு கொடுத்துட்டார், எப்பா நீ இல்லைன்னா இன்னொருத்தன் எனக்கு இருக்கிறான், அதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தில் சரியா இல்லை. அதனாலதான் ஒரு இடத்துல தப்பு பண்ணும்போது தாவீது வந்து கேட்கிறார், உங்களுடைய இரட்சணியத்தை எனக்கு திரும்ப தாங்க, உங்களுடைய பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே. தாவீதுக்கு ஒவ்வொன்றையும் காண்பித்து காண்பித்து நடத்துறார். அன்பான சபையே, உங்க சொந்தங்கள் நடுவில் உங்க குடும்பத்தின் நடுவில் இன்னும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களை தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை கொண்டு சிலரை கர்த்தர் ரட்சிக்க வைக்க விரும்புகிறார். ஆமென். தெரிந்தெடுக்கிற 5 கல் அல்ல, அநேக கற்கள் உண்டு, அதுல இருந்து 5 கல். இன்னும் சொல்லணும்னா தாவீது செலக்ட் பண்ணதுக்கும் ஆண்டவர் செலக்ட் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தாவீது செலக்ட் பண்ணும்போது நிச்சயமா எப்படி செலக்ட் பண்ணி இருந்திருப்பார்னா, கவன்ல வச்சு அடிக்கிற மாதிரி நல்ல கல்லை தான் செலக்ட் பண்ணி இருந்திருப்பார். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. இவன் கவன்ல செட் ஆவானே தெரியாது என்னெல்லாம், ஆனாலும் தூக்கி இப்ப கவன்ல வச்சு சுத்திட்டு இருக்கிறாரு. என்ன பாஸ்டர், நம்ம எல்லாம் செட் ஆனதுனால வரல, தூக்கிட்டு செட் ஆக்கிட்டு இருக்கிறார். ஆமே, அதை நான் இப்படி சொல்றேன், தாவீது தன் கவனுக்கு ஏத்த கல் எடுக்கிறார், ஆண்டவர் கல்லுக்கு ஏத்த கவன் எடுக்கிறார். அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில ஓட வச்சிட்டு இருக்கிறார். நான் செய்யறது போல ஊழியம் அல்ல, சாக் ராபர்ட் பாஸ்டர் செய்யற ஊழியம், குர்பான் பாஸ்டர் செய்யற ஊழியம். ஒவ்வொருத்தரும் கவனை மாத்துறார். கல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கவனம், தாவீது எடுத்த கல்லு கவனுக்கு ஏத்த கல்லு, ஆண்டவர் எடுத்த கல்லு கவனம் மாத்திட்டு கல்ல. அதனாலதான் தாவீது சொல்றார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். செலக்ட் பண்றார், செலக்ட் பண்றார். எனவே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஆண்டுல நீங்க எதை நினைச்சு ரொம்ப கொண்டாடுறீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக. ஆமென். தேவன் உங்களை ரட்சித்ததை அதிகம் சொல்லுங்கள். தேவன் உங்களை ரட்சித்ததை அதிகம் கொண்டாடுங்கள். அது இல்லையே இது இல்லை, எனக்கு ஆண்டவர் இப்படி செய்யலையே அப்படி செய்யலையே. எங்க கல்வாரியில் நமக்காய் சிந்தின ரத்தத்தை விட இதை விட பெருசு என்னங்க செய்யணும் அவர் நமக்கு? ஆமென். இதை விட மேலானது என்னங்க இருக்குது? அவரை சொந்தமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செலக்ட் பண்றார், செலக்ட் பண்றார். சொந்தமான தகுதி உள்ள அநேகம் இருந்தும் அதை தள்ளி வைத்து விட்டு, நம்மை விட பக்தி உள்ள அநேகர் வெளியில் இருக்கும்போது அவர்களை தூக்காமல் பர்டிகுலரா நம்மளை செலக்ட் பண்றார். செலக்ட் பண்ணி, இனி வார்த்தையை நல்லா கவனிங்க, செலக்ட் பண்ணப்பட்ட இந்த கற்களில் ஒன்றை எடுத்து தான் பயன்படுத்துகிறார். கோலியாத்தை வீழ்த்தும் போது அவன் எதிராய் ஓடும் போது திரும்பவும் ஆற்றிலிருந்து கல்லை எடுக்கவில்லை, அவன் தான் எடுத்த அந்த 5 கற்களில் இருந்து தான் ஒரு கல்லை எடுத்து பயன்படுத்துகிறார். அப்படியானால் இந்த தேசத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற இந்த கோலியாத்துக்களை முறியடிப்பதற்கு கர்த்தர் இனியொரு கல்லை அல்ல பார்ப்பது, நம்மை தெரிந்தெடுக்கப்பட்ட என்னையும் உங்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இன்னும் சொல்றேன், 5 கல்லுல எந்த கல்லை செலக்ட் பண்ணாருன்னு தெரியல. அது பாஸ்டர் கல்லாவும் இருக்கலாம், விசுவாசி கல்லாவும் இருக்கலாம். 5 கல்லு இது பாஸ்டர் கல்லா இப்படி எல்லாம் பார்த்து 5 கல்லையும் தூக்கி ஒரே இடத்துல தான் போட்டார். போட்டுட்டு சும்மா கையை போட்டு எடுத்தார், ஒரு கல்லு மாட்டுது. அது பாஸ்டர் கல்லாவும் இருக்கலாம், விசுவாசி கல்லாவும் இருக்கலாம். ஆமென். ஊழிய அழைப்புன்னு ஒண்ணு இருக்குது, அது வேற. அந்த கேட்டகரிக்குள்ள நான் வரல. இது கோலியாத்தை வீழ்த்துறதுக்குள்ள வரேன். சேனையில் இருந்தவன் மட்டும்தான் வீழ்த்தணும் இல்ல, ஆடு மேய்த்திட்டு இருக்கணும் வீழ்த்தலாம். அப்போ சேனையில் இருக்கணும் சரியா இருக்கணும், ஆடு மேய்க்கிறவனும் சரியா தான் இருக்கணும். எங்க இருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைங்க நாம சரியா இருந்தா ஊழியரையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும், விசுவாசிகளை கர்த்தர் பயன்படுத்த முடியும். 5 கல்லந்து ஒரு கல், யார வேணாலும் கர்த்தர் பயன்படுத்துவார், எப்படி வேணாலும் பயன்படுத்துவார். பயன்படுத்துவது கர்த்தருடைய கரமே அன்றி கல்லல்ல, கர்த்தருடைய கரம் தான் பயன்படுத்தும். அதை நான் கடைசியில சொல்ல வரேன். இப்பொழுது இந்த 5 கல்லிருந்து ஒரு கல் எடுத்து பயன்படுத்துறார். ஆனா எப்படி பயன்படுத்துறார் தெரியுமா? போகிற வழியில் ஒரு 5 கல்லை எடுத்து
டைரக்டா அல்ல பயன்படுத்தினது. அந்த வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை வாசிக்கலாம். தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு போதும். நல்ல கவனிங்க. போகிற வழியில், எதிர்கொண்டு போகிற வழியிலேயே ஆற்றில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து தாவீது பயன்படுத்தவில்லை. மாறாய் கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பாக ஆற்றில் இருக்கிற ஒரு 5 கல்லை செலக்ட் பண்றார். செலக்ட் பண்ணி அவர் எங்க கொண்டு வரார்னா அடப்பைக்குள்ள கொண்டு வரார். சும்மா எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டுட்டேன்னு சொல்லி எல்லாம் பயன்பட முடியாது. நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லி கோலியாத்துக்கு முன்னாடி என்னால் எதிர்த்து நிற்க முடியாது. நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் என்று சொல்லிவிட்டு என்னால் எல்லாவற்றையும் ஜெயமா எடுக்க முடியாது. அதனாலதான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் சரியான இடத்தில் இருந்தால் அவனால் கோலியாத் விழுந்து போவான். தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கற்களை எங்க கொண்டு வரார்னா தாவீது அடப்பைக்குள்ள கொண்டு வரார். ஏன் இந்த அடப்பைக்குள்ள கொண்டு வரார்? தாவீது தான் யுத்தத்தில் பழகினவராச்சே, தாவீது தான் எல்லாவற்றிலும் ஜெயித்தவராச்சே, தாவீதுக்கு தான் எந்த இடத்துல தோல்வி இதுவரை வந்ததில்லை. அப்படி இருக்கும்போது போகிற வழியிலே ஒரு கல்லை எடுத்து சொல்லட்டி அடிக்க வேண்டியதானே? ஏன் இதை செலக்ட் பண்ணி இந்த அடப்பைக்குள்ள கொண்டு வரார்? ஆமென். சும்மா ஒரு கல்லை எடுத்து தாவீது பயன்படுத்த மாட்டார். இந்த அடப்பையின் அனுபவம் என்பது 2 விதத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த அடப்பை எங்க இருக்கும் தெரியுமா? எங்கே இருக்காது, மெய்ப்பனின் இடுப்பிலே தான் இருக்கும். மெய்ப்பனோடு ஒட்டி தான் இருக்கும். அதை நான் சொல்றேன், இந்த அடப்பை உறவிலே தான் இருக்கும். இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட கல்லை எங்க கொண்டு வரார்னா உறவுக்குள்ள கொண்டு வரார். உறவுக்குள்ள கொண்டு வரார். அப்படியானால் இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நான் தெரிந்தெடுக்கப்பட்டேன் என்று சொல்வதில் அல்ல மேன்மை. தெரிந்தெடுக்கப்பட்ட எவன் தேவனோடு உள்ள சரியான உறவில் இருக்கிறானோ அவனை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை முறியடிப்பார். அவனை கொண்டு ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுவார். சும்மா எல்லாரும் எடுத்து பயன்படுத்த மாட்டார். நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன், ஆனால் அடுத்து என்னுடைய பொசிஷன் எங்க இருக்கணும் தெரியுமா? உறவுல இருக்கணும். இன்னைக்கு இதுதான் சபையில் குறைந்து கொண்டிருக்கிறது, விசுவாசிகளுக்குள்ளே குறைந்து கொண்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை கர்த்தர் எதற்காய் முதல்ல தெரிந்தெடுத்தார் என்றால் தன்னோடு கூட உட்காரும்படி. சீஷர்களை செலக்ட் பண்ணும்போது அப்படிதான் சொல்லப்படும். தம்மோடு கூட இருக்கவும் பிற்பாடுதான் பிரசங்கம் பண்ண. ஆமென். தன்னோடு கூட. அதுதான் மார்க் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் எதுக்குன்னா உறவுல இருக்கணும். அடுத்துதான் பிரசங்கம், அடுத்துதான் கிரியைகள். நீ உறவில் இல்லாம என்ன செய்ய போனாலும் அங்க ஃபெயிலியர் தான். ஆமென் சொல்லுங்க. அது எந்த தனி விசுவாசிகள் வாழ்க்கையானாலும் சரி, ஊழியர்களுடைய வாழ்க்கையானாலும் சரி, உறவு இல்லாம உபயோகப்பட முடியாது. இந்த ஆண்டுல நீங்க எதுல பெருகுகிறீங்களோ இல்லையோ, தேவனோடு உள்ள உறவில் பெருகும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. எபேசு சபையில எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, எந்த குறையும் ஆண்டவர் பார்க்கவில்லை. கிரியைகள் பெஸ்டா இருந்தாங்க, வரத்தில் பெஸ்டா இருந்தாங்க, செயல்கள்ல பெஸ்டா இருந்தாங்க. எல்லாத்தையும் பெஸ்ட்னு ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் கடைசியில் ஒரு குறைய சொல்றார். ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது. என்ன ஆண்டவரே குறை? எல்லாம் பெஸ்ட் நீங்களே ஆண்டவரே, என்ன குறை ஆண்டவரே? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு. சரி ஆண்டவர், அது மட்டும் தானே? அதனால எனக்கு அந்த அன்புக்குள்ள நீ திரும்ப வராம கிரீடம் கிடைக்காதுன்றார். எவ்வளோ பெரிய நான் கிரியைகளை செய்தாலும் தேவனோடுள்ள உறவு என்னிடத்தில் இல்லை என்றால் நான் தோற்றவன். ஏன் போற வழியில கல் எடுத்து அடிக்கணும்? அப்படி பயன்படுத்த மாட்டார். அப்படி கோலியாத்து விழ முடியாது. கல்லு சரியா பயன்படணும்னா உறவுக்குள்ள இருக்கணும். ஒரு கேள்வி உண்மையா கேட்கிறேன், கையெல்லாம் உயர்த்த வேண்டாம், உங்களுக்குள்ள இந்த கேள்வி வச்சுக்கோ. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் தேவனோடு இருந்த உறவு இன்னைக்கு இருக்குதா?
ஏன்னா அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. எனக்கு 4 வருஷம் கழிச்சு தான் பிள்ளை பிறந்துச்சு. பிள்ளைக்காக நான் ரொம்ப அழுதுருக்கேன். ஆண்டவர் கிருபையினால 2020 ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுக்கிறார், ஐசக். அவன் பிறந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அந்த சந்தோஷத்தில் ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கிறேன். இப்போ வளர தொடங்குற 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 1.25 வயசு ஆகுது, இப்போ 1.5 வயசு ஆயிடுச்சு. 1.5 வயசான பிறகும் வாயில் அம்மா வரும், தாத்தா வரும், பாட்டியை பாப்பின்னுவான், சித்தப்பாவை சீப்பான்னுவான். ஆனால் அவனுக்கு என்ன மட்டும் வராதுன்னா அப்பா மட்டும் வராது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். டேய் அப்பா சொல்கிறா ஆன்னு வருவான், வந்துட்டு அம்மான்றான். இது யாருக்கு கெத்துன்னா என் ஒய்ஃபுக்கு பயங்கர கெத்து. பார்த்தீங்களா, அவன் என்ன மட்டும் தான். நான் 6 மாதத்துலேருந்தே கிட்ட இருந்துடே அப்பா சொல்கிறா அப்பா சொல்கிறா அப்பா சொல்கிறேன். அதாவது கஷ்டமான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஈஸியான ஒரு அப்பான்ற அவன் வாயிலேருந்து அந்த சத்தத்தில் எனக்கு அப்பான்னு கேட்க. ஏன்னா இதுக்கு நான் காத்திருந்தேன் 4 வருஷம். எனக்கு பிள்ளை பிறக்காது இருந்தப்போ ஒரு பிள்ளை பிறந்த அவன் வாயிலேருந்து எனக்கு அவன் சத்தத்தில் எனக்கு அப்பான்ற சத்தம் கேட்கணும். அதை கேட்கறது எனக்கு 1 வருஷம் தாண்டும் போது எனக்கு உண்மையிலே நான் உடஞ்சிட்டேன். என்ன ஆண்டவர் அப்பா சொல்ல மாட்டான் அப்பா சொல்ல மாட்டான். என் ஒய்ஃப் என்ன தேத்துறான், சொல்லுவான் சொல்லுவான் சொல்லுவான். 1.5 வயசு ஆயிடுச்சு. இப்போ 2021 ஏப்ரலில் 21 தான் நினைக்கிறேன். ஆமாம், ஏப்ரலில் எங்கள் சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங் நடந்துச்சு. அந்த யூத் மீட்டிங்கில் வர்ஷிப் நடத்தி அந்த வர்ஷிப்பில் என்ன பாட்டு பாடுறேன்னா இந்த பாட்டு, அப்பா அப்பா மகன்னா உம்மா. இந்த பாட்டை பாடி வர்ஷிப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் என் ரூமில் இருந்துட்டு அந்த வர்ஷிப் சீரீஸை திரும்ப நான் போட்டு கேட்டுருக்கேன். காலையில் நடந்த வர்ஷிப்பை ஆன்லைனில் சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறேன். கேட்டுட்டு நான் கிச்சனில் போயிட்டு திரும்ப ரூமுக்கு வரேன். அப்போ ரூமில் ஸ்பீக்கரில் இந்த பாட்டு ஓடிட்டுருக்கு, நான் பாடிட்டு இருக்கிறது ஓடிட்டுருக்கு. அதை தாண்டி இன்னொரு சத்தம் கேட்குது, அப்பான்னு ஒரு சத்தம் கேட்குது. இது யார் சத்தம்? உள்ள எங்கள் அண்ணனுடைய பொண்ணு இருந்தா அவன் பக்கத்தில். அவதான் சத்தம் போடுறான்னு பார்த்தா இவன் வாயிலிருந்து அப்பான்னு வந்துட்டு இருக்குது. எனக்கு வந்த சந்தோஷம் இருக்குது. உடனே என் ஒய்ஃபை கூப்பிட்றேன், எங்கள் அம்மாவை கூப்பிட்றேன். கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு பாருங்க என் பிள்ளை அப்பா சொல்லிட்டான், என் பிள்ளை அப்பா சொல்லிட்டான்ட்டு அன்னைக்கு கொண்டாடுற இப்படி கொண்டாடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேச தொடங்கினார். என்கிட்ட கேட்டார், உனக்கு இந்த பிள்ளை எப்படி பறந்துச்சுன்னு கேட்டார். ஆண்டவரே நீங்கள் தந்தது ஆண்டவரே, ஓம் பலத்தில் இல்லாமல் நான் கொடுத்த ஒரு பிள்ளை உன்னை ஒரு 1.5 வருஷம் அப்பான்னு கூப்பிடாம இருந்ததே உனக்கு இவ்வளோ வலிச்சுனா நீ என்ன உண்மையா கூப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமான்னு கேட்டார். நீ என்கிட்ட அப்பாவா இருந்து பேச எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நீ என்கிட்ட உறவோடு இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? அப்போதான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சேன். ஆண்டவரே, என்னை எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்துலையும் கொண்டு போனாலும் நான் உங்கள் முன்னாடி உங்கள் பாதத்தில் தான் உட்கார்ந்திருப்பேன். இன்னைக்கு உண்மையில கேட்குறேன். இன்னைக்கு ரீசன் எங்கள் சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகள் வருது, ஆதியில் கொண்டிருந்த அன்பு. அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், இன்னைக்கு ஏன் என்கிட்ட உனக்கு உறவா இருக்க முடியல? உனக்கு நான் நிறைய தந்துட்டேனோன்னு கேட்டார். உனக்கு ஊழியம் நிறைய ஆயிட்டோ, உனக்கு நிறைய கொடுத்துட்டேனோ. அன்னைக்கெல்லாம் எப்பவுமே என்கிட்ட அப்பா அப்பான்னு கூப்பிடு, அன்னைக்கு ஏன் வந்த என்கிட்ட? ஒண்ணு இல்லாதப்போ உனக்கு வர முடியும்னா இன்னைக்கு நிறைய தந்துட்டு அப்போ எடுத்துறட்டா? எடுத்துறாதீங்க, ஆண்டவர் வந்துடுறேன். ஒண்ணு இல்லாதப்போ நீ அப்பா அப்பான்னு வந்தியே, உன்னை நம்பிதானே நிறைய கொடுத்தேன். ஒண்ணு இல்லாதப்போவே என் பிள்ளை என்கிட்ட அப்பா அப்பான்னு வரும்போது நிறைய கொடுத்த இன்னும் வருவான்னு நம்பிதானே வந்தேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் பெருக பெருக நம்ம கேட்டதில் அவர் செய்ய செய்ய எது குறையுது தெரியுமா? உறவு. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பிரச்சனைகள் தலை தூக்க காரணம் என்ன தெரியுமா? ஒன்று இல்லாத போயிருந்த ஃபேமிலி பிரேயர் இன்னைக்கு இல்லை. ஒன்று இல்லாமல் இருந்த போயிருந்த தெய்வ பிரசனை இன்னைக்கு குடும்பத்தில் இல்லை. ஒன்று இல்லாமல் இருந்த பொழுது இருந்த ஆராதனை இன்னைக்கு குடும்பத்தில் இல்லை.
இன்னைக்கு அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில காரியங்கள் முன்னேற முடியாததற்கு காரணம் ஒண்ணு இல்லாத போது தேவன் மேல் இருந்த வைராக்கியம் இன்னைக்கு இல்லை. சபையே, அன்பு சகோதர சகோதரி, இந்த ராத்திரி ஏன் இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார் என்றால் எல்லாம் முடிந்தது என்று சொல்லவில்லை, இன்னும் கரத்திற்குள்ளதான் வச்சிருக்கிறார். உன்னால திரும்ப எழும்ப முடியும். நீ உறவுக்குள் வந்தால் உன்னை திரும்ப எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உறவு இல்லாமல் பயன்படுத்த மாட்டார், தூக்கி உறவுக்குள்ள போடுறார். இந்த உறவுக்குள் இருக்க இருக்க இந்த கல்லுக்குள்ள மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். உறவுக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? இந்த உறவுக்குள்ள இருக்க இருக்க தான் நான் சுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். உறவுக்குள் இருக்க இருக்க தான் நான் சுத்தமாக்கப்பட்டு கொண்டிருப்பேன். சுத்தமாக்க எப்படி சுத்தமாக்கப்படுவது? நமக்கு எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, தெரிந்ததுனால சொல்லிவிடுகிறேன். சகையுவை பாருங்க. சகையு இயேசுவை பார்க்க தான் வந்தான். உறவாடணும், பழகணும், இதுக்கெல்லாம் வரல, பார்க்கணும். லூக்கா 19 இருக்குது, வீட்டில் போய் படிச்சுக்கோ. பார்க்க, இயேசுவை பார்க்க ஆசையாய் வந்தான். வந்தப்ப கூட்டம் அதிகம், ஆளு கட்டையா இருந்ததுனால மரத்துக்கு மேலே ஏறிட்டார். ஏறி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறார். எதுக்கு பார்க்கறாரு? இயேசு ஒருக்க பார்க்கணும். அவர் என்ன பார்க்கணும்னு விரும்பல, அவன் அவரை பார்க்கணும், அதான் விரும்பினான். இப்பொழுது இயேசு பக்கத்தில் வர்றார். வரும்போது சகையு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என் பக்கத்தில் வந்து நிற்பாரு, என்ன பார்ப்பாரு, என்ன கூப்பிடுவாரு. இது சகையு கனவுல கூட நினைச்சது கிடையாது. அப்படி போகும்போது பார்த்துடலாம், ஒருக்க அவர் முகத்தை பார்த்துடணும், அவ்வளவுதான். மரத்துக்கு மேலே இறங்கி பார்த்துட்டு இருக்கிறார். இவன் பார்க்கறது இவனுக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. திடீர்னு இயேசு போயிட்டு இருந்தவர் எப்படி அன்னைக்கு ஒரு ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு திடீர்னு அவர் ஸ்டாப் ஆனாரோ, அதே போல திடீர்னு ஒரு மரத்துக்கிட்ட வந்து ஸ்டாப் பண்றார். ஸ்டாப் ஆனோன்னு சகைவுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரம் கூட முகத்தை திடீர்னு இப்படி மேலே பார்த்தார். சகைவுக்கு இப்போ பார்த்துட்டு பார்த்ததோடு திரும்பி போயிடுவார்னு பார்த்தா பேரை சொல்லி கூப்பிடுறார். சகைவை கீழே ஆள் இன்கம் டேக்ஸ் கலெக்டர், அவர் மரத்துக்கு மேல இருந்து இறங்கி வந்து எவ்வளவு சிரிப்பாங்க மக்கள். இப்போ அவர் ஐயோ என்ன பார்த்துட்டு இப்போ எல்லாரும் பார்க்குறாங்களே, வேகமா வரா. கீழே கீழே வந்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் நான் இன்னைக்கு தங்கணும். கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறார். வீட்டுக்குள்ள போகல, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வீட்டுக்குள்ள போகல, போகிற வழியில திடீர்னு ஆண்டவர் ஸ்டாப் பண்றான். ஆண்டவரே, நான் யார்ட்டையும் அநியாயமா வாங்கிறதா, நாளை தனியா திரும்ப கொடுக்குறேன். ஆண்டவர் கேட்டாரா? ஆண்டவர் சொன்னாரா? சொல்லல சொல்லல. ஆனா அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் உண்டாகுது. அவனுக்குள்ள பரிசுத்த கிரியை நடக்குது. எப்படி இந்த கிரியை நடக்குது? கொஞ்சம் தூரம் உறவாடி நடந்துட்டு இருக்கிற, அவ்வளவுதான். தேவனோடு உள்ள உறவு என்னில் அதிகமாக்கப்பட 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 நேற்று இருந்த பரிசுத்தத்தை விட இந்தியன் பரிசுத்த அளவு அதிகமாக்கிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் நான் சொல்றேன், இன்னைக்கு நான் உறவுல தான் இருக்கிறேங்கிறத எப்படி அறிந்து கொள்வேன் தெரியுமா? நேற்றைக்கு இருந்த பரிசுத்த வாழ்க்கையை விட இந்தியன் பரிசுத்த வாழ்க்கையின் அளவு அதிகமாக இருக்கும். இல்ல நேற்றைக்கு நான் பரிசுத்தமா இருந்தேன் பிரதர், இன்னைக்கு கொஞ்சம் விழுந்துட்டேன்னா உறவு கட்டாகுதுன்னு அர்த்தம். உறவில் இருக்க இருக்க சகைவுக்கு இப்ப என்ன ஆசை? எனக்கு இன்னும் உறவுல இருக்கணும். அவர் வீட்டுக்கு வரார். வீட்டுக்குள்ள வந்து அவர் உட்கார வைக்கணும்னா அவர் அசுசியான இடத்துல உட்கார மாட்டார், அசுத்தம் இருக்கிற இடத்துல உட்கார மாட்டார். அதனால என்ன பண்றார்? அவர் என் கூட இருக்கணும்னா நான் சுத்தமாக்கணும். உறவை விரும்புகிறவன் தன்னிலே சுத்திகரிப்பை விரும்புவான். அதை நான் இப்படி சொல்லுகிறேன், உறவில் இருக்கிறவன் சுத்திகரிக்கப்படுவான், சுத்திகரிக்கப்படுகிறவன் சித்தத்தை செய்ய வல்லவனாயிருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுத்திகரிக்கப்படுவான், சுத்தமாக்கப்பட்டே இருப்பான். மோசே தூரத்திலிருந்து பார்க்கிறார், முட்செடியில் அக்கினி எரிகிறது. யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில். இப்பொழுது அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி கிட்ட வர்றார். ஆண்டவர் அதுவரை ஸ்டாப் பண்ணல. ஆனா இப்ப கிட்ட வந்து அவர் கிட்ட நெருங்க வரும்போது ஆண்டவர் சொல்ற, உன் பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இப்ப 2 காரியம். இன்னும் அந்த இடத்துல நின்று அவர்கிட்ட பேசணும்னா அவன் தன்னை சுத்திகரிக்கணும். இல்ல எனக்கு உறவு வேண்டாம், நான் திரும்பி போறேன்னா அவன் செருப்பை கலந்து நான் போயிடலாம். இப்ப மோசைக்கு ஆசை என்னன்னா, இன்னும் அவர்கிட்ட எனக்கு உறவாடணும். உறவாடணும்னா நான் என்ன செய்யணும்? சுத்திகரிக்க வேண்டியது சுத்திகரிக்கணும். எப்படி ஒன்னா இவனால செருப்பு கலத்த முடிஞ்சிச்சு. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன், நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆண்டவர் சொன்னாலும் முள் இருக்கிற இடத்துல நிற்கிறா. முள் இருக்கிற இடத்த கரைக்குள்ள நிற்கும் போது எப்படி இவனால் இந்த கரையை மாற்ற முடியும்? உறவுக்குள் இருக்கிறவனுக்கு எந்த பாவத்தையும் களைந்து போடுவது ஈஸி.
ஆமே. என்னால இதை விட முடியல பிரதர், என்னால இதை தாண்ட முடியல பிரதர், எனக்கு இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல பிரதர் சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், நீ உறவுக்குள்ள இருந்து பாரு, எல்லாத்தையும் ஈஸியா நீ மாத்திடுவ, ஈஸியா மாத்திடுவ. ஆமே. உறவு என்னை சுத்திகரித்து கொண்டிருக்கும். ரெண்டாவது, இந்த உறவு என்ன செய்யணும், என் சுயத்தை அழிச்சிடும். உறவுக்குள் இருக்க இருக்க என் சுயம் அப்படி அழிச்சிடும். சகைக்குள்ள இப்ப சுயம் அழியுது. ஏன் எல்லாத்தையும் அநியாயமா வாங்குறானா? தன் சுயத்தினால நான் சம்பாதிப்பேன், நான் செய்வேங்கிறதுனால எல்லாத்தையும் நாளத்தனி அவன் அநியாயமா வாங்குறான். இப்பொழுது அவனுக்குள்ள இருக்கிற இந்த சுயம் அழிய அழிய சொல்றான், ஆண்டவரே நாளத்தனியா திரும்ப கொடுக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற சுயம் அழியுமான நான் எனக்குங்கிற அந்த அந்த எண்ணமே அழிஞ்சு கர்த்தருக்கென்று எண்ணங்கள் மாறும். எனவேதான் மோசேயை பாருங்க, இந்த சப்ஜெக்ட் எடுத்ததுனால நான் இதை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகுதியில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். யாத்திராகமம் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் கேட்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? அப்ப மோசே என்ன சொல்வார், இது ஒரு கோல். பாதரட்சியை கலட்டி போடு டைரக்டா சொன்ன ஆண்டவர் டைரக்டா சொல்லியிருக்கலாமே, உன் கையில் இருக்கிற கோலை கீழே போட்டு சொல்லியிருக்கலாமே. ஆனா அப்படி சொல்லாம உன் கையில் இருக்கிறது என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப மோசே என்ன சொல்றாருன்னா, இது ஒரு, ஏன் இந்த கேள்வி கேட்கிறாருன்னா, இந்த கோலை சும்மா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு கோல், ஒவ்வொரு கோலுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. மெய்ப்பருடைய கோலுக்கு ஒரு அடையாளம் உண்டு. ஆமென். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கோல் இருக்கு, அந்த கோலுக்கு ஒரு அடையாளம் உண்டு. இல்ல நமக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ போலீஸ் கையில் ஒரு கம்பு இருக்குதுல்ல, அதுக்கு சும்மா கம்புன்னு சொல்ல மாட்டேன், என்னன்னு சொல்லுவோம், லத்தின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் போலீஸாக இருக்கிறாங்க, அவங்க லத்தியை வீட்டில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. பிள்ளைங்க அதை எடுத்து விளையாடலான்னு சொல்லி கை வைக்கும்போது அம்மா கிச்சன்ல இருந்து சவுண்ட் வரும், ஏய் அது தொற்றாது, அது அப்பாவுக்குள்ளது. அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. சும்மா எல்லாரும் அது கை வைக்க முடியாது. பிஷப் கையில் ஒரு கோல் இருக்கும் தெரியுமா? என்ன கோல்? செங்கோல். அது பார்த்தோன்னா சரி, அது சின்ன பிள்ளைங்க எடுத்து விளையாட முடியாது, அது பார்த்தாலே தெரியும் இது பிஷப் கையில் இருக்கக்கூடிய கோல். இப்படி ஒவ்வொரு கோலுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. அந்த கோலை சும்மா எல்லாரும் கை வைக்க முடியாது. யாராவது இந்த கோலை பத்தி கேட்டா, இப்ப மோசே கையில் இருக்கிற கோலை பத்தி கேட்டாலே சொல்லுவோம், மோசே இது என்னதுன்னு கேட்டா, மோசே யாரை கேட்டாலும் சொல்லுவார், இது என்னுடைய கோல் அப்படின்வார். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், பிரசனத்துக்குள்ள இருக்கிறவன்ட்ட கேட்கிறவன் கையில் இருக்கிறது என்ன? மோசே என்ன, ஆண்டவர் இது ஏன் கோல் அப்படி சொல்லியிருக்கணும். ஆனா மோசே சொல்ற, இது ஒரு பிரசனத்துக்குள்ள இருந்துட்டா சுய அடி வாங்கிடும். இப்ப ஆண்டவர் சொல்றார், அதை என் முன்னாடி போடு. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை சொல்றேன். நம்ம பல காரியத்தை நம்ம சுயமா பிடிச்சிட்டு இருக்கிறோம்ல, அது பிரசனத்துல போட்டாதான் தெரியும், அதுதான் சர்ப்பம். நாம அற்புதமா படிச்சுட்டு போயிடும். ஆனா ஆண்டவர் இங்க ஒரு சத்தியத்தை காண்பித்து கொடுத்தார். பிரசனத்துல போட்டதும் அது எப்படி மாறிச்சு தெரியுமா? சர்ப்பமா மாறிச்சு. சர்ப்பத்தினுடைய பெரிய தந்திரமே என்னை வஞ்சித்து புறந்தள்ளும், என்னை வஞ்சித்து வெளியே தள்ளிற சமூகத்தை விட்டு. ஏதேனும் அதான செய்தது, என்னை வஞ்சித்து சமூகத்தை விட்டு வெளியே தள்ளிற. அதே தான் நான் சொல்றேன், நான் எனக்கு என்னுடையது என்கிற என் சுயத்தில் நான் தேவ பிரசனத்தில் இருப்பேனே, ஆனால் என்னை அந்த சுயமே பிரசனத்தை விட்டு வெளியே தள்ளிரும். ஹல்லேலூயா. பிரசனத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னா நான் என்றல்ல, நான் அவருக்குரியவன். அதனால கோலை போட்டு திரும்ப கையில் எடுன்றார். கையில எடுத்துட்டு இப்பொழுது மோசே அந்த கோலை எடுத்துட்டு எப்படி போறார் தெரியுமா? யாத்திராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அவன் எகிப்துக்கு போகும்போது தேவனுடைய கோலையும் எடுத்துக்கொண்டு போனான் அப்படின்ற. மோசே தன் கோலை எடுத்துக்கொண்டு போனான் அல்ல, தேவனுடைய கோலை. அப்போ என்னுடையதுன்னு நான் பிடிச்சிருக்கிறதெல்லாம் பிரசனத்துல வச்சு அவருடையதான் நான் மாத்தணும். ஆமென். தேவனுடைய கோலா எப்பொழுது இது மாறினதோ, அந்த கோலை வச்சு எகிப்தையே ஆட்டி படைக்கிறார். வானத்தில் அற்புதம் நடக்குது, தண்ணியில் அற்புதம் நடக்குது, ஆகாயத்தில் அற்புதம் நடக்குது, எங்க பார்த்தாலும் அற்புதம். மோசே அந்த கோலை வச்சு இப்படி பார்த்துருப்ப, 40 வருஷம் என் கையில தானடா இருந்தேன், ஒரு நாளாவது எனக்கு அற்புதம் நடந்துச்சா? இல்லை. ஏன்? சுயமா வச்சிருந்த. இப்ப தேவனுடையதாய் மாத்தினதும் எகிப்துக்குள்ள அந்த கோலை வச்சு அற்புதத்தை செய்கிறார். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், என்னுடையது எப்பொழுது அவருடையதாய் மாறுதோ அந்த இடத்துல கர்த்தருடைய கிரியைகளை என் கண்கள் காணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுயம் அழிக்கப்படும், சுயம் அழிக்கப்படும். இந்த சுயம் அழிக்கப்பட்டதுனாலதான் கூடைக்குள்ள இருக்கிற 5 கல்லும் சண்டை போடல. ஒரு கல்லை எடுத்து பயன்படுத்தும் போது அடுத்த கல் முறுமுறுத்து பார்க்கல. அவன் கூட தான் என்னையும் செலக்ட் பண்ணீங்க,
என்ன மட்டும் பயன்படுத்தல, அவனை பயன்படுத்துறீங்களே. இன்னும் சொல்லணும்னா நம்பர் வச்சு போட்டு, ஆண்டவரே என்னதான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணீங்க, அவனை கடைசியில் செலக்ட் பண்ண, அவனை ஃபர்ஸ்ட் எடுத்து பயன்படுத்துறீங்க. இந்த முறுமுறுப்பு சண்டெல்லாம் கூடைக்குள்ள இருக்கிறவனுக்கு வராது. ஆண்டவரே நான் 10 வருஷமா ஆராதிக்கிறேன், எனக்கு நான் இன்னொரு வீடு கட்டல, இவன் நேத்தைக்கு தான் வந்து ஆராதிச்சான், அவன் இன்னைக்கு வீடை கட்டிட்டானே, வராது சண்டை. ஆண்டவரே நானும் 25 வருஷமா ஊழியம் பண்றேன், இவன் நேத்தைக்கு தானே ஊழியம் பண்றான், இவன் எழும்பிட்டா நான் எழும்பல, சண்டை வராது. பிரசனத்திற்குள் இருக்கிறவனுக்கு சுயம் எழும்பாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுயம் அழிக்கப்படும். அது மாத்திரமல்ல, உறவில் இருக்கிறவன் தான் கடைசி வரை நிலைத்திருப்பான். உறவில் இருக்கிறவனுக்கு தான் நிலைக்க முடியும். இளையகுமாரன் உறவை விட்டதும் அவனுக்கு நிற்க முடியல. லோத்து ஆபிரகாமோடு இருக்கும் வரையில் லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படிதான் லோத்து ஆசீர்வதிக்கப்படுறார். இன்னும் பாருங்க, ஆபிரகாம் அழைக்கப்பட்டு வந்தவர், லோத்து அழைக்கப்பட்டவன் எல்லாம் அர்ப்பணிச்சு தான் வரான். ஆனா அந்த அர்ப்பணிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்துறார். ஏன் கனப்படுத்துறார்னா, ஆபிரகாம கூட உறவா இருக்கிறான். என்னைக்கு இந்த உறவு கட்டாச்சோ அதோட லோத்து கதையை முடிச்சு. உறவு என்னைக்கு கட்டாகுதோ அன்னைக்கு என் ரட்சிப்பின் நிலைத்திருப்பது என்பது குறைந்து கொண்டே இருக்கும், குறைந்து கொண்டே இருக்கும். உறவில் இருக்கிறவன் கடைசி வரை நிலைத்திருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உறவுக்குள்ள வைக்கிறார். ரெண்டாவது, ஏன் இந்த அடப்பைக்குள்ள போடுறார்? இந்த அடப்பை என்பது உறவு மட்டுமல்ல, இந்த அடப்பைக்கு ஒரு விசேஷம். எங்க சும்மா ஒரு கல் எடுத்து ஒரு அடப்பைக்குள்ள போட்டு அந்த கல் எடுத்து ஒரு பெரிய ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர் ஒருத்தன் வந்து நிற்கிறான். அவன் யுத்தத்தில் சிறு வயதிலிருந்து யுத்த வீரன் என்று சவுல் சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜைஜாண்டிக் ஆளை ஒரு கல் எடுத்து எரிஞ்சு கொல்ல முடியுமாங்க? நம்ம கல் எடுத்து எரிஞ்ச மாங்காவே விழ மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு ஜைஜாண்டிக் ஆளு ஒரு கல்லுல விழுவானா? எத்தனை பேரை கல் எறிஞ்சிருக்கோம் சின்ன வயசுல, யாராவது செத்து இருக்காங்களா இதுவரை? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கல் நிமித்தம் எப்படி இந்த கோலியாத் விழுந்தான்? இந்த அடப்பை என்பது சாதாரணமானது கிடையாது. ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புறேன். தாவீதை அபிஷேகம் பண்ண கூட்டிட்டு வரும்போது தாவீதை எப்படி கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? நல்ல வஸ்திரம் எல்லாம் போட்டுட்டுலாம் கூட்டிட்டு வரல. 7 பேரை நிறுத்தும் போது அப்பா எல்லாம் ரெடி பண்ணி தான் நிறுத்துறார். ஆனா தாவீதை ஆடு மேய்ச்ச கோலத்திலே தான் கூட்டிட்டு வர. ஏன்னா அப்பாவே சாட்சி கொடுத்துட்டார், அவன் ஆடு மேய்க்கிறவன். ஏன்னா அப்பாவுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட், இந்த 7 பேரும் இல்லைன்னா அவன் கண்டிப்பா, அதெல்லாம் அவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்தல, அப்படியே கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வரும்போது மெய்ப்பன் வஸ்திரத்திலே வரார். மெய்ப்பன் வஸ்திரத்திலே வராருன்னா இந்த அடப்பை எங்க தான் இருந்திருக்கும்? இடுப்புல தான் இருந்திருக்கும். இப்ப தாவீதுக்கு மேல ஊற்றப்படுகிற தைலம் சாதாரண தைலம் அல்ல, தைல கொம்பு. கொம்பிலிருந்து ஊற்றப்படுகிற தைலம் பைபிள் சொல்லுகிறது, ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் அது தாடி வழியா இறங்கி அது வஸ்திரத்தின் வழியா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், அவன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் வஸ்திரத்தின் வழியா அட்லீஸ்ட் ஒரு டிராப் ஆகுது இந்த அடப்பைக்குள்ள போயிருக்கும். தாவீது எடுத்த கல்ல அடப்பைக்குள்ள போடுறார், போட்டுட்டு திரும்ப எடுக்கிறார். இப்ப பார்க்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? இது ஆற்றில் இருந்த கல்லு. ஆனா நான் சொல்லுவேன், இது அபிஷேகம் நிறைந்த கல்லு. எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் தைரியத்தோடு சொல்ல முடியும், அபிஷேகிக்கப்பட்ட ஒரு கல்லை கொண்டு எந்த கோலியாத்தையும் ஆண்டவரால ஜெயிக்க முடியும்? ஆமென். எனவே தான் அபிஷேகம் அவசியம், அபிஷேகம் அவசியம். அன்பான சபையே, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி கேட்கிற, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் நிலைமை எப்படி இருக்குது? அபிஷேகம் பெறாதவர்களுக்கு அன்பாய் சொல்லுகிறார், அபிஷேகம் அவசியம். இனி உள்ள காலத்தில், இனி உள்ள பொல்லாத காலத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நம்முடைய பலத்தினால் நிற்க முடியாது, ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனால் நிற்க முடியும். அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் நிற்கிறவனுக்கு மட்டுமே இனி உள்ள காலத்தில் எல்லாவற்றையும் சாத்தியமாய் ஜெயிக்க முடியும். அபிஷேகம் இல்லாத ஒரு கொஞ்சம் டிராப் விழுந்த பைக்குள்ள இருந்த ஒரு சாதாரண கல்லை கொண்டே என் ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவாரானால்
ஹalleluya. மொத்த அபிஷேகத்தை நம்ம மேல ஊத்தி வச்சிருக்கிறார். அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். என் கூடாரம் தோற்று போகாது, என் வாழ்க்கை தோற்று போகாது, என் சபை தோற்று போகாது, என் பட்டணம் தோற்று போகாது. நாங்கள் ஜெயிப்போம் என்று விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி ஸ்தோத்திரத்தோட அந்நிய பாஷைகளோட உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தோட எழும்பு, உனக்குள் இருக்கிற அக்கினியோட எழும்பு. ரிபாலா ஹந்தாலரா கரபாலா பௌஷலதரியாதரா அபிஷேகத்தோட. அபிஷேகம். ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி நிற்க முடியாமல் மறுதலித்த ஒரு பேதுரு, அதே பேதுரு அபிஷேகம் வந்து இறங்கின போது ஆமென் 11 கூட எழுந்து நின்று 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியுமானால் ஆமென். அன்பான சகோதர சகோதரி, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருந்து அபிஷேகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நான் விசுவாசத்தோடு சொல்றேன், இந்த ஆண்டுல இந்த உறவுலையும் இந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாக இருங்கள். உங்களை கொண்டு ஒரு ரட்சிப்பை உங்கள் கூடாரத்தில் கர்த்தர் கட்டளையிடுவார். ஹalleluya. அபிஷேகிக்கப்பட்ட கல் இது. இது இப்பொழுது ஆற்றில் இருந்த கல் அல்ல, இது அபிஷேகம் நிறைந்த கல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல ஊட்டப்பட்ட அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எனவேதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு, எழுப்பு. உனக்குள் இருக்கிற அக்கினி சரியா எரியுமானால் எப்பேற்பட்ட விஷப்பாம்பு உன்னை கவ்வினாலும் அதுக்கு விஷம் தான் இறங்குமே தவிர உன் விஷம் இறங்காது. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் சரியா இருந்தால் ஆமா. இன்னும் சொல்றேன், சில விஷப்பாம்பு ஒன்னதான் கவ்வும், உங்களை தான் கவ்வும். எங்க பவுல் மட்டும் விறக போட்டு கவ்வுனா ஓகே, அவன் நிறைய பேர் விறக போட்ட இடத்துல அவனும் கொஞ்சம் விறகு எடுக்கிறான். அந்த இடத்துல வேற யாருக்கு விறகுலையும் மாட்டாத பாம்பு கரெக்டா அபிஷேகம் பண்ணப்பட்ட விறகுல தான் மாட்டுது. அப்ப கேட்கலாம், அப்ப அபிஷேகம் பெற்ற பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதா? அபிஷேகம் உள்ளவனுக்கு தானே பிரச்சனை. தாவீதுக்கு தலையில அபிஷேகம் ஊத்துறது வர சிங்கம் வரல, கரடி வரல, கோலியாத் வரல. பேசாம காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது என்னைக்கு இந்த தைலம் ஊத்தப்பட்டுச்சோ அடுத்த நாள் ஒண்ணு வந்து நிக்குது, சிங்கம். சிங்காசனம் வரன்னு பார்த்தா சிங்கம் வருது. சரி, சிங்கம் பிரச்சனை தான் தாண்டிச்சுன்னு பார்த்தா அடுத்து கரடி வருது. கரடி பிரச்சனை தாண்டின்னு பார்த்தா அடுத்து கோலியாத் வர. கோலியாத் பிரச்சனை தாண்டிச்சு பார்த்தா சவுல் வர. சவுல் பிரச்சனை தாண்டிச்சு பார்த்தா மனைவி வர. மனைவி பிரச்சனை தாண்டிச்சு பார்த்தா அப்சலோம் வர. சுத்தி சுத்தி பிரச்சனை. இதுக்கு ஆண்டவர், நாமளா இருந்தா யோசிப்போம், ஆண்டவர் இதுக்கு ஊத்தாமலே இருந்திருக்கலாமா? ஆனா அபிஷேகம் இருந்ததுனால தாவீது போயிட்டே இருக்கிறா தாண்டி. இப்பொழுது பவுல் கையில கரெக்டா கவுது. ஏன் பவுல் கையில மட்டும் இது கவிச்சு? ஏன் கவிச்சு? வேற யாரு கையில கவிருந்தாலும் அவங்க செத்து இருப்பாங்க, பாம்பு உயிரோட தான். ஆனா இவன் கையில கவுனதுனால பாம்பு செத்துச்சு, அவன் உயிரோட தான். சில பிரச்சனையை ஏன் உங்க வீட்டுல உங்களை சந்திக்க வைக்கிறார்னா, உங்களை காப்பாத்துறது மட்டும் இல்ல, உங்கள் நிமித்தம் ஒரு கூடாரத்தை கர்த்தர் காப்பாற்றுவா. உங்களை கொண்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது ஆண்டவருக்கு ஈஸி. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மாத்திரம். உங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு தான் பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஏன் உங்களை சந்திக்க வைக்கிறார்னா, உங்களை கொண்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது ஈஸி, ஈஸி. அது மட்டும் இல்ல, வேற யாரும் உங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனையை சந்திச்சாலும் அவங்க இன்னைக்கு இல்ல, நீங்க சந்திக்கிறதுனால இன்னைக்கு நீங்களும் காக்கப்படுகிறீர்கள், உங்கள் குடும்பமும் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கல்ல, இந்த கல்லை எடுத்து தாவீது பயன்படுத்துகிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மூன்றாவது, இந்த கல்லை எடுத்து, இந்த கல்லின் விருப்பம் போல் அல்ல தாவீது பயன்படுத்தினது, அவருடைய விருப்பத்தின்படி பயன்படுத்தினார். அப்படியானால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் எப்படியோ வாழ்ந்தால் கோலியாத் விழமாட்டான், அவருடைய விருப்பப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் விழுவான். இந்த வார்த்தையை சபைக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் எச்சரிப்பா சொல்றார். நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு
கோலியாத் என் முன்னாடி எதிர்த்து நிற்கிறான்னு சொன்னால் சொல்லிட்டு தான் இருக்கணும். அவர் சித்தப்படி வாழ்ந்து நீ நில்லு, உன்னை கொண்டு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். தாவீது கல்லை எடுத்தது சும்மா விளையாடுறதுக்கு கிடையாது. தாவீது கல்லை எடுத்தது மாங்காய் அடிக்கிறது கிடையாது. தாவீது கல்லை எடுத்தது சும்மா அடப்பைக்குள்ள போட்டு வைக்கிறதுக்கும் கிடையாது. தாவீது கல்லை எடுத்தது கோலியாத்தை முறிக்கிறதுக்கும் ஜனத்தை ரட்சிக்கிறதற்கும். உங்க கூடாரத்துல முதலாவது உங்களை கர்த்தர் ரட்சித்தது சும்மா ரட்சிப்புல நீ கொண்டாடுன்னு சொல்றதுக்கு கிடையாது. உங்களை கர்த்தர் முதலாவது இந்த பட்டணத்துல ரட்சித்தது நீ ரட்சிப்பை கொண்டாடி சபைக்குள்ள மட்டும் சும்மா உட்கார்ந்துருன்னு சொல்றது கிடையாது. உங்களை கொண்டு கோலியாத்தை முறியடித்து இந்த பட்டணத்தில் இருக்கிற சில கூட்டத்தை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் கூடைக்குள் இருக்கிற கல்லு எதற்கு அதிகம் காத்திருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே உங்க சித்தப்படி என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, உங்க விருப்பப்படி. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை என்கிற புஸ்தகத்தில் அவர் நமக்கு செய்தது நிறைய எழுதலாம். என்னுடைய அடுத்த கேள்வி, அவர் வச்சிருக்கிற புஸ்தகத்தில் நாம் அவருக்கு செய்தது எழுதப்படுதா? அவர் நமக்கு செய்தது இங்க நிறைய எழுதுறோம். அவர் அதே போல அங்கிருந்து எழுதணும், டேவிட் சாம் எனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறான், நான் விருப்பப்பட்டதெல்லாம் செய்யறான், இப்படி எழுதுறோம். அப்படி எழுதப்படுகிற வாழ்க்கை பாக்கியமுள்ள வாழ்க்கை. அவர்கள் தான் சொல்லுவார்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தாவீது சரியா எடுத்து பயன்படுத்துறார் அந்த ஒரு கல்லு. அதனாலதான் பாருங்க, 5 கல்லை எடுத்தது எதுக்கு தெரியுமா? ஒரு கல்லு மிஸ் ஆனாலும் இன்னொரு கல்லை யூஸ் பண்ணிடலாம். ஆனா 5 கல்லும் சரியா இருந்ததுனால, உறவுல இருந்ததுனால, அபிஷேகத்துல இருந்ததுனால 5 கல்லையும் எடுத்து போட தேவையில்லை, ஒரு கல்லு போதும். ஆமென். அதுதான் சொன்னேன், உங்க கூடாரத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, நீங்க ஒருவர் சரியா இருந்தால், நீங்க ஒருவர் அபிஷேகத்தில் உறுதியா இருந்தால், உங்களை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல? ஆண்டவரே, இந்த ஆர்ப்பரிப்பு என் கூடாரத்துல வேணும்ப்பா, எங்க ஊழியத்துல வேணும்ப்பா. மீண்டும் அந்த சந்தோஷம், மீண்டும் அந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையில, என் கூடாரத்துல. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி, உண்மையிலே அந்த ஆர்ப்பரிப்பு எங்களுக்கு திரும்ப தேவை, எங்க பட்டணத்துக்கு தேவை, எங்க சபைகளுக்கு தேவை, என் குடும்பத்திற்கு தேவை. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் கொண்டாடணும்னு விரும்புகிறவங்க, முதலாவது ஒரு சில நிமிடங்கள் உங்களை கண்களை, நான் ஒரு 10 நிமிடங்கள் நான் ஜெபத்தில் நடத்த ஏவப்படுறேன். கொஞ்சம் நம்ம ஆவியில பலன் கொண்டு இந்த இடத்துல வந்து புறப்படணும். சும்மா இந்த வார்த்தையை கர்த்தர் பேசிட்டு போறதற்கல்ல. தயவா இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அங்கே எங்கன்னு பார்க்காமல் எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. முதலாவது, உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே என் வாழ்க்கையில சுதந்திரிக்க விடாதபடி சில சத்துருவின் போராட்டம் தடையா இருக்குது, முன்னேற விடாதபடி சில கோலியாத்துகள் தடையா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மகிழ்ந்திருக்க விடாதபடி சில காரியங்கள் நஷ்டப்பட்டு இருக்கிற சில உள்ளங்கள் இந்த இடத்துல உண்டு. ஆமென். சில காரியங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கிற சில உள்ளங்கள் உண்டு. திரும்ப எனக்கு அது தேவை என்று விரும்புறவங்க, ஆண்டவர்ட்ட முதல்ல, ஆண்டவர் இந்த காரியங்கள் எனக்கு திரும்ப தேவைப்பா, இந்த காரியத்தில் எனக்கு திரும்ப ஒரு விடுதலை தேவை, என் வாழ்க்கையில விடுதலை, என் குடும்பத்தில் விடுதலை, எங்கள் சபையிலே விடுதலை, எங்கள் பட்டணத்திலே விடுதலை. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவர் திரும்ப அந்த ஆர்ப்பரிப்பு, ஒரு கோலியாத், ஒரு கல், ஒரு தாவீது சரியாய் நின்று சரியாயிருந்த ஒரு கல்லை பயன்படுத்தின அந்த செகண்ட்ல 40 நாள் நின்று போராடின ஒரு கோலியாத் ஒரே செகண்ட் இல்லாமல் போனானால், இயேசுவின் நாமத்தில் 2024 நின்று போராடின அந்த கோலியாத் இந்த 2025 10ஆம் தேதி இந்த இரவு கூடுகையில வந்திருக்கிற இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் முறியடித்து போடுவாராக, கர்த்தர் முறியடித்து போடுவாராக. இனி உள்ள காலம் நீ ஆர்ப்பரிக்கிற காலமா இருக்கட்டும். ரிகாபாலா ஷக்கராபாலாகத். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களுக்கு ஜெபிக்க ஏவப்படுறேன். இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்குது? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். நீங்களே உங்களுக்குள்ள கேள்வி, ஆண்டவரோடு உள்ள உறவு
ஒண்ணு இல்லாத போனி என்கிட்ட எவ்வளவு நேரம் இருந்த? ஆதியில இருந்து அன்பு எங்க? ராத்திரி எல்லாம் தட்டி எழுப்பும் போது அன்னைக்கு உட்கார்ந்து ஜெபிச்சிங்களே, அதிகாலையில தட்டி எழுப்பும் போது உட்கார்ந்து ஜெபிச்சிங்களே, சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாய் காண்பித்த போது, பாரப்படுத்தின போது அன்னைக்கெல்லாம் முழங்கால நின்னு ஜெபிச்சிங்களே. இன்னைக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு வேலை ஜாஸ்தி ஆயிட்டு, ஆண்டவரே எனக்கு பாரம் அதிகமாயிட்டு, இது சொல்றோமா? ஒண்ணு இல்லாத போது நாம் அவரிடத்தில் அதிகம் நெருங்கி இருந்ததுனால அவர் நம்பி சிலதை தந்திருக்கிறார் கையில. ஏன் தந்தார்னா, என் பிள்ளைக்கு நான் இன்னும் கொடுத்தா அவ இன்னும் உட்காருவான். இதனால நம்பி கொடுத்தா. சில உள்ளத்துக்கு ஆண்டவர் பேசுறார். சில அனுபவங்கள் நஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆமென். இயேசு சொல்ற ஒரு வார்த்தை, பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றே நான் இழந்து போகல. அவர் என்னை நம்பி எனக்குள் உருவாக்கின ஜெப வாழ்க்கை, அவர் என்னை நம்பி எனக்குள் தந்த சில வரங்கள், அவர் என்னை நம்பி தந்த சில ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்னைக்கு அநேகருக்குள்ள நஷ்டப்பட்டு போனது. சபையை திரும்ப எழும்பு. ஆராதனையில கேட்ட உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. அது நஷ்டப்படல, உன் கைக்கு பக்கத்துல தான் இருக்குது. நீ எழும்பிட்டேனா திரும்ப உன் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வைப்பா. திரும்ப அந்த ஜெப வாழ்க்கை திரும்ப துளிர்க்கும். திரும்ப அந்த அபிஷேக அனல் உனக்குள்ள திரும்ப உயிர்ப்பிக்கும். ரிகாபாலா ஹந்தல ரகரபாலபோ ரிபாலா ஹந்தல ரிகாபோ ஷிகதரா. சில உள்ளத்துக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார், உன் ஜெபம் என்னைக்கு குறைஞ்சதோ அன்னைக்கு தான் கூடாரத்தில் பிரச்சனை ஜாஸ்தி ஆச்சு. ஆமே, உன்னை ஒருவேளை பலருக்கு நீ பலவீன பாண்டமாய் தெரியலாம், நீ பலருக்கு அற்பமானவளாய் தெரியலாம். ஆனா இந்த ராத்திரி நேரத்தில் சபைக்கு கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார், நீ தான் அந்த கூடாரத்தில் பலசாலி, நீ தான் அந்த கூடாரத்தில் பலமுள்ளவர், நீ தான் அந்த கூடாரத்தில் பலமுள்ளவர். உன்னுடைய ஜெபத்தினால் தான் அநேக காரியங்கள் ஆமென் சத்துரு இதுவரை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். Bala hantere karabala shalada riabaro likarabala handala ribo shakadaraba librabala handele re likarabala bo shakadara. Hallelujah, hallelujah. அன்பான ஊழியர்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்கள் சபை சிறிய சபையோ பெரிய சபையோ, ஆனால் உங்களுக்குள் இருக்கிற சில ஜெப அனுபவங்கள், சில அபிஷேக அனுபவங்கள் தான் இந்த பட்டணத்தில் அநேகரை காத்து கொண்டிருக்கிறது. அநேகரை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அநேகரை கர்த்தர் வளர பண்ணி கொண்டிருக்கிறார். விட்டு விடாதீர்கள். இந்த ஆண்டு திரும்ப உயிர்ப்பி சபையே, திரும்ப எழும்பிரு சபையே, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. லிப்ராபாலா கதரிபாலா ஹந்தல ரிகாபோ ஷக்ராபாலா லிப்ரா ஹந்தலரா. அன்பான சகோதரன், அன்பான சகோதரி, கர்த்தர் திரும்ப உன்னை எழுப்புகிறார். நீ எழும்பிரு. கர்த்தர் உன்னை திரும்ப இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் அந்த உறவுக்குள்ள கர்த்தர் வர வைக்கிறார். அன்பான வாலிபர்களுக்கு சொல்றேன், அப்பா உறவுக்குள்ள நின்று உன்னுடைய ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அப்பாவின் உறவுக்குள்ள நின்று உன்னை கர்த்தர் கரத்தில் வல்லமை எடுத்து உபயோகப்படுத்துவார். ரிபாலா ஹந்தல ராகா. ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க எனக்கு திரும்ப அந்த அனுபவம் வேணும்ப்பா? அப்படி கேட்க விரும்புறவங்க மாத்திரம் ஆமென், உங்க முடிந்தாலும் உங்க வலது கரத்தை உயர்த்து. எனக்கு திரும்ப அந்த அனுபவம். உங்களுக்கு எது நஷ்டமாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எது நஷ்டமாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. சில நஷ்டப்படுத்தினதின் காரணம் நீங்க கேட்டதை சிலது அவர் செய்யலங்கிறதுக்காக. நானும் இவ்வளவு நாள் ஜெபிச்சு பார்க்கிறேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்ய மாட்டாரு, அதனால இனி அப்படி சில நஷ்டப்படுத்தி ஒரு காரியத்தை சத்தியமா சொல்றேன், கூடைக்குள்ள எடுத்து போட்டு உன்னை எப்படி உயர்த்தணும்னு தெரியும். உன்னை கூடைக்குள்ள எடுத்து போட்டு மறந்து போக மாட்டா. ஒரு நாள் கையில் எடுத்து உயர்த்துவார். எல்லாருக்கும் முன்னாடியும் கையில் எடுத்து உயர்த்துவா. நீ அதை புரியாம உறவை விட்டுட்டியே, அதை புரியாம உறவை விட்டுட்டு போயிட்டியே. கூடைக்குள்ள அவர் எடுக்கிறது வர உறவு விட்டுறாத, உறவு விட்டுறாத. ஒரு 2-3 நிமிஷம் நீங்க இருதயத்தை திறந்து பேசுங்க. சில உள்ளத்துக்காக இந்த ஜெபத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். திரும்ப கர்த்தர் உன்னை கைப்பிடிச்சு இழுத்து கொண்டு வா. அந்த அனுபவத்துக்கு நீ திரும்ப வா.
அந்த ஆதி அனுபவத்துக்கு திரும்ப வா என்று சபையை பார்த்து குரல் இடுகிறார். நீ வந்துட்டேன்னா உன்னை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்குது. நீ இந்த பட்டணத்துக்கு தேவையானவள், நீ இந்த பட்டணத்துக்கு தேவையானவள், நீ உன் குடும்பத்திற்கு தேவையானவள், நீங்கள் உங்கள் சபைக்கு தேவையானவர்கள். ஆண்டவர் ஆண்டோட இருதயத்தின் பாரம் இந்த ஆண்டு இந்த முதல் இரவு ஜெபத்திலே கர்த்தர் தமது இருதயத்தின் பாரத்தை கொட்டி கொண்டிருக்கிற சபையே, நீ எழும்புறது வர கோலியாத்து நின்னுட்டு தான் இருப்பா. வேற யாருக்கும் இதை ஜெயிக்க முடியாது, வேற யாருக்கும் இதை மேற்கொள்ள முடியாது. உன் நிமித்தம் அநேக ஆர்ப்பரிப்புகள் தாமதமாகிறது, உங்கள் நிமித்தம் அநேக ஆர்ப்பரிப்புகள் தாமதமாகிறது. சபையே, அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் திரும்ப அந்த அனுபவத்தில் உன்னை கூப்பிடுகிறார். ரிகாபாலா ஹந்தல ரகாபா லிப்ரபாலா ஹந்தல. திரும்ப அந்த அபிஷேகம் எனக்குள்ள வரட்டும், திரும்ப அந்த அக்கினி எனக்குள்ளே பற்றி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் மேல ஒரு தேவ அபிஷேகத்தின் அனல், ஒரு தேவ அபிஷேகத்தின் அனல், ஒரு அக்கினி அனல் இப்பொழுதே பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. திரும்ப உயிர்ப்பிக்கிறவர், திரும்ப கட்டுகிறவர், அந்த அனுபவங்கள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். உன்னத பலத்தினால் இடை கட்டுகிறவர் அந்த அக்கினி அபிஷேகத்தை திரும்ப கொடுப்பீராக, அந்த உறவை திரும்ப பலப்படுத்துவீராக, புதுப்பிப்பீராக. ரிகாபாலா ஷகத ரிபலகத ரியாதரா லேப்ரபாலா சந்தல ராதரா. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு இதோட தேவ அபிஷேகம் உன்னை திரும்ப 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 உயிர்ப்பிக்கிறது. அந்த அனுபவத்துக்கு திரும்பவா, திரும்பவா. இதோ ஜெயத்தின் காலம், இது ஆர்ப்பரிக்கிற காலம், இது ஜெயத்தின் காலம். எழுந்து முன்னேறு, எழுந்து சுதந்திரிக்க புறப்படு. ஓ ரிகாபா ஹந்துரோ பஷக்கர பலதரி லேப்ராமா ஹந்துல ரகாபல ஷலதரா லிப்ராபல ஹந்தரா. உன்னை விட்ட வேற யார் உண்டு? நீ அல்லவா அவருக்கு விசேஷமானவன், நீ அல்லவா அவருக்கு விசேஷமானவன், நீதான் அவருக்கு தேவை. உன்னை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை கொண்டு சில மீட்பை கர்த்தர் கட்டளையிடுவார். ஓ ரிபலகத ரிபல ஹந்தலரா ரேப்ராகபல ஷிகர பலக லிப்ரா பல ஹந்தலரே. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. கடைசி ஒரே காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். உன் இஷ்டம் போல இல்ல, அவர் சித்தப்படி பயன்படு, அவர் சித்தப்படி. இத்தனை ஆண்டு காலம் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று தெரியவில்லை, ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் விரும்புகிறது, அவர் உங்களை சில பாதையில நடத்த விரும்புகிறார். அப்படி நடத்துறதுக்கு நீங்க உங்களை விட்டு கொடுங்க. அப்படி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க வெக்கப்படாம ரெண்டு கரத்தை உயர்த்தி, தாவீது எடுத்து பயன்படுத்தினார், கர்த்தர் உங்களை நிறுத்துவார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆற்றில் இருந்த தூக்கி எடுத்த ஒன்ன கர்த்தர் சில நபர்களுக்கு முன்பாக நிறுத்துவார். கோலியாத்தை முறியடித்து இஸ்ரவேலருக்குள்ளே ஆர்ப்பரிப்பு உண்டாக ஒரு கல் காரணமாய் இருந்தது போல சிலர் வாழ்க்கையில சில ரட்சிப்புக்கு காரணமாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஆனா நீங்க பயன்படக்கூடாது, கர்த்தர் பயன்படுத்தணும், கர்த்தர் பயன்படுத்தணும். ஊழியர்களுக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் பயன்படுத்தணும். ஆண்டவரே, இந்த ஆண்டுல என் விருப்பம் வேணாம்பா, உங்க விருப்பம் நடக்கட்டும். அப்படி சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்க கையை பிடிக்கிறா. அப்படி சொல்றவங்க கையை கர்த்தர் பிடிக்கிறா. எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு போங்கப்பா, எந்த பாதையில கொண்டு போகணுமோ கொண்டு போங்க. என் சித்தம் வேணாம், உங்க விருப்பம் நிறைவேறட்டும், உங்க விருப்பம் நிறைவேறட்டும், உங்க விருப்பம் நிறைவேறட்டும். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை